அப்புறம் திருமாவளவன்லாம் எதுக்கு அந்த கூட்டணியில இருக்கணும்? எனக்கு இவங்களோட ஸ்ட்ராட்டஜியும் புரியல. ஒண்ணு இது இவங்க யாரு? மது ஒழிப்பு மாநாட திமுகவோட சேர்ந்து போட்டவங்களாச்சு. இவங்கள்ட்ட என்னத்த எதிர்பார்க்கீங்க? அவரு அது எப்படி ப்ரோ பேசுறாரு? 2 சீட்டு போயிடுச்சுன்னா அவரு இன்னைக்கு பாத்தீங்களா பட்ஜெட் அனைவரும் வரவேற்கத்தக்க பட்ஜெட்டா இது. அனைத்து தரப்பினரும் அனைவரும் தான் எனக்கு யாருன்னு தெரியும் ப்ரோ. விசிகே, பிஎம்கே, விசிகே, எம்எம்கே, ஐயுஎம்எல், அதுல ஒரு கூட்டணி கட்சி 15 கட்சி இருக்கும். அந்த கூட்டணி கட்சி தான் தமிழக மக்கள் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் வேற என்ன எதிர்பார்க்க முடியாது. இந்த டாஸ்மாக் ஊழலை பத்தி கேட்டா வெறும் அறிக்கை மட்டுமே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது, இந்த நேரத்தில் எந்த கருத்தும் கூற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க, அறிக்கை மட்டும் தான் வந்திருக்கு. ஆனா அதை ஏதாவது சொல்லலாம்ல. சையது ப்ரோ அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார்ல, கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடிங்கிற மாதிரி டாஸ்மார்க்கு பாட்டுக்கு 10 ரூபா 30 ரூபா வாங்க எக்ஸ்ட்ரா வாங்குறது எதுக்குடா அவன் அறிக்கை விடணும். இங்க நீ போய் டாஸ்மார்க்ல போய் பார்த்தாலே தெரியுமே, இங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, நாடே அறிஞ்ச ஒரு விஷயம் பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கிறது. இதை ஏதோ பெருசா கண்டுபிடிச்சு ஒருத்தன் கேக்குறான், அதை ஒருத்தன் கேக்குறான், எங்கன்னு சொல்லுங்க, என்னைய கூட்டிட்டு போங்க. யோ அவரையே சொல்லுங்க, நீங்களே ஒண்ணு பிக்ஸ் பண்ணுங்க ஒரு இடத்த. ஓகேவா? லட்சக்கணக்கில் கூட்டிட்டு போனோம். அப்போ இந்த நிஷாத் டிவிக்கு அவரு இல்ல ப்ரோ 10 ரூபா வாங்காம நிஷாத் உங்க மைக்கு ஹலோ கேக்குதுங்களா? சொல்லுங்க. இல்ல 10 ரூபாய் வாங்காம இங்க ஒயின் ஷாப் எதுவும் இருக்கா? கிடையவே கிடையாது. பிரைவேட் ஒயின் ஷாப் வேணா இருக்குங்க, பார் அந்த பிரைவேட்ல விற்பாங்க தெரியுமா? அங்கதான் 90 ரூபாய் 150 ரூபாய் விற்கிறாங்களே. 90 ரூபாய் இருக்கிற இது அப்புறம் என்ன உங்களுக்கு 10 ரூபாய் அதிகப்படுத்தி 100 ரூபாய் அதிகப்படுத்தி ஒரு ரேட் இல்ல ப்ரோ, பாட்டில்ல ஒரு ரேட் போட்டுறாங்க, அப்புறம் ஏன் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க? அது ஏன் இந்த அரசாங்கம் கேட்க மாட்டேங்குது? இந்த ஊழலே அதுதான், பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்கினதுதான் இந்த ஊழலே. அது தெரியாம அப்புறம் ஏன் இந்த அரசாங்கம் கேட்க மாட்டேங்குது? எவ்வளவு நியூஸ்ல போட்டாங்க, எவ்வளவு போட்டாங்க, எத்தனையோ வீடியோ எல்லாம் பாத்துருப்பாங்க. ஏன் வாங்குறதே அரசாங்கம் தானுங்க. டாஸ்மார்க் யாரு கண்ட்ரோல்ல இருக்கு? கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. பதறவும் இல்ல சதறவும் இல்ல, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான். பிராக்டிகலா இப்ப இங்க இருக்கவங்க நம்ம ஸ்கிரீன்ஷாட் ஸ்கிரீன் ரெக்கார்டு எடுப்போம். பிராக்டிகலா அவங்க இருக்க இடத்துல காசு போனா மயரா போச்சு. அந்தந்த ஒயின் ஷாப்ல சும்மா நச்சுக்கும் போய் என்ன நடக்குதுங்கிறத ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியுமா? காமனா அவங்க ஐடியிலே பண்ண முடியுமா? அதை அப்லோட் பண்ணி தான் கூட இருக்காங்க, நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாமே அப்லோட் பண்ணியுமே இங்க ஒண்ணு, இந்த நேத்து சிடிஆர் எல்லாம் பேசினார்ல நம்ம இதுல, அவரே எத்தனையோ வீடியோ ஆதாரம் முதற்கொண்டு அவர் கொடுத்துதான் பண்ண சொல்றான்னு நம்ம அதை பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த ப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ ஆல்ரெடி ஒரு விஷயம் இல்ல, அதை நீ ப்ரூவ் பண்ணனா ப்ரூவ் கலியுகம் சரகடிச்சு வந்திருக்காரு ப்ரோ. பேசுங்க. அதான் ஆல்ரெடி இருக்க விஷயத்த எங்கெங்க ப்ரூவ் பண்றது? கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டாரு. எல்லாம் நடக்குது ப்ரோ. ஒரு குடிமகனின் குமுறல் இதெல்லாம். அவருக்கே எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க, அவர் அதனாலதான் டென்ஷன்ல இருக்காரு. தப்பு இல்லடா. அதாவது இங்க பாருங்களேன், அதாவது எந்த ஒரு பொருளும் நம்ம நினைச்ச பொருள் எங்கேயாவது, இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு சோப்பு தேவைப்படுற சோப்பு பாக்குறீங்க, கடலை இல்லைன்னா வேற கடைக்கு போய் வாங்கிடலாம். ஆனா இந்த ஒரே ஒரு இதுல மட்டும்தான் அவன் கொடுக்கறத மட்டும்தான் நம்ம வாங்குற நிலைமை. அவன் வைக்கிறதுதான் பிராண்ட், அவன் கொடுக்கறதுதான் இது, நிர்ணயிக்கிறதா விலை. அவன் எக்ஸ்ட்ரா 10 ரூபா கேட்டாலும் 10 ரூபா கொடுத்தாகணும், 20 ரூபா கேட்டா 20 ரூபா கொடுத்தாகணும். ஏன் சரி நீங்க செந்தில் பாலாஜி சொல்றாருல, அப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் வாங்குறது இல்லன்னு, ஏன் டிஜிட்டல் பேமெண்ட் ஆக்காம இன்னும் வச்சிருக்காங்க? ஏன் எல்லா இதுலயும் கேஷ் வாங்கிட்டு இருக்காங்க? செந்தில் பாலாஜியை வர சொல்லுங்க. ஒயின் ஷாப்ல ஒரு குவார்டருக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா, பீர் கூலிங்கா வச்சா கிராமத்துல 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வர சொல்லுங்க, நான் காட்டுறேன். வேணா இதை ரெக்கார்டிங் பண்ணி அப்படியே கொண்டு போய் ஸ்கிரீன்ஷாட் வச்சு அனுப்புங்க. அவர் இல்லன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயமே இல்ல ப்ரோ. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ப்ரோ. இதை நம்ம இது எத்தனை வீடியோ ஆல்ரெடி வந்துருச்சு.
ஆல்ரெடி வீடியோ வந்துருச்சு. நிறைய வீடியோ வந்துருச்சுங்க. இல்ல அதாவது நிறைய மீடியாவே வந்துட்டு டாஸ்மார்க் வாசல்ல இருந்து அந்த அந்த மதிப்பிரியர்களை வந்துட்டு பேட்டி எடுத்து அவங்க சொல்றதெல்லாம் வந்துட்டு எடுத்து போட்டாங்க. இது நம்ம மறுபடியும் ப்ரூவ் பண்ணலாம் அவசியமே கிடையாது. நிறைய போட்டுட்டாங்க. 50 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுது ப்ரோ, தெரியுமா? இல்ல சச்சின் ப்ரோ, இது சொல்றாங்கல்ல ஊழியர் வாங்குறாங்கன்னு, அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் அரசாங்கம் என்ன? இல்ல அதுதான் சச்சின் நீ சொன்ன இல்ல 10 மணிக்கு மேல எக்ஸ்ட்ராங்கிறது. 10 மணிக்கு மேல எக்ஸ்ட்ராங்க. இதுதான் வந்துட்டு 24 ஹவர்ஸும் இது கிடைக்குது. பிளாக் மார்க்கெட்ல கிடைக்குது. அந்த பிளாக் மார்க்கெட்டுக்கு எப்படி வந்துட்டு அவங்களுக்கு போகுது அந்த இது? அதுதான் நேத்து சிடிஆர் கேள்வி கேட்டு டாஸ்மார்க்ல வந்துட்டு யாருக்கும் தெரியாம இவங்க எல்லாம் ஸ்பெஷல் வழி வச்சு நைட்டு ஃபுல்லா வித்துக்கிட்டு இருக்காரு. பார்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த பார்னு அந்த கடைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா, அதுல வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து கொடுப்பான். அந்த இதுலயே இருக்கும் பிளாக். அதுதான் நான் சொல்றது பிளாக் மார்க்கெட். அவங்களுக்கு எப்படி போகுது? இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி அது பிரைவேட். பயங்கரமான அமௌண்ட் ப்ரோ. ஆக்சுவலா இது மட்டும் ஊழல் கிடையாது, எக்ஸ்ட்ரா வித்தது மட்டும் ஊழல் கிடையாது. ஆக்சுவலா வந்துட்டு ஒரு ஹைரார்கின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது ஹைரார்கினா என்னன்னா, தமிழ்ல எனக்கு சரியான வார்த்தை தெரியல. அது வந்துட்டு இப்போ ஒரு மூலப்பொருள், அதை தயாரிக்கிற மூலப்பொருள் வந்துட்டு ஒரு 5-6 லெவலை கடந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5-6 லெவலுக்கும் போகாம நேரடியா இவங்களே வாங்கி இவங்களே தயாரிச்சதுனால கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட ரூபா லாஸ். அதாவது வந்துட்டு இந்த இடைநிலையில இருக்க டாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதாவது வந்துட்டு என்னமோ சொல்லுவாங்க, என்னமோ கைண்ட் ஆஃப் அது எப்படின்னாக்கா, அது ரெடி பண்ணி ஒரு குடோனுக்கு அனுப்பணும். அந்த குடோன்ல இருந்து தான் மத்த ஒயின் ஷாப்புக்கு போகும். அவங்க வந்து என்ன பண்றாங்க, 130% இருந்து 100% வந்து குடோன்ல இருந்து அனுப்புவாங்க. 30% வந்து ஸ்ட்ரைட்டா அனுப்புவாங்க. அந்த 30% இவங்களுக்கு தான் வரும். அந்த 100%ல இருந்தே இவங்களுக்கு தான் வரும். அது வந்து கணக்கு மட்டும் காட்ட மாட்டாங்க. வாங்குறது வந்து இருக்கு. வேணா ஒரு வீடியோ ஒண்ணா இருக்கு, நான் யாருக்குன்னா 40,000 கோடின்னு சொன்னான்ல விகடன். அந்த 40,000 கோடின்றது வெறும் இந்த பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வித்தது மட்டும் இல்ல, கவர்மெண்ட்டுக்கு போய் சேர வேண்டிய டாக்ஸ் நிறைய வந்துட்டு டாக்ஸை வந்துட்டு எவேட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா டாக்ஸ் கட்டாம ஒரு பொருளை எப்படி அவங்க கைக்கு கொண்டு வர்றது, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு அவன் விற்கிறான்னா அதை வந்துட்டு டாக்ஸே இல்லாம அதை டாஸ்மார்க்கு கொண்டு வந்துட்டான் அவன். அதனாலதான் அந்த 40,000 கோடி லாஸ். நான் அடுத்து ரேஷன் கடை ஊழல் வந்துட்டு எப்போ வருதோ என்னன்னு தெரியல. எத்தனை பேர் இங்க ரேஷன் கடையில வந்து பொருள் வாங்குறீங்க? நாளைக்கு வந்து ப்ரோ அதுவும் எடுத்துட்டாங்க. இல்ல ரேஷன் கடையில வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, கோதுமை வந்துட்டு கொடுத்து பல மாசம் ஆகுது. பச்சை அரிசி வந்துட்டு வேணுமோ வேண்டாமோ அதை வந்து வலுக்கட்டாயமா கொடுக்குறாங்க. பச்சை அரிசி நான் ஒவ்வொரு மாசமும் போறப்போ வந்துட்டு வேண்டான்னு சொல்லுவேன், ஆனா வலுக்கட்டாயமா பச்சை அரிசி கொடுப்பாங்க. கோதுமை கேட்பேன், கோதுமை வந்துட்டு இல்ல கோதுமை காலையாச்சு. 1ஆம் தேதி போனா கூட கோதுமை காலையாச்சுமாங்க. என்னன்னு புரியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடக்குது ரேஷன் கடையில. இது எத்தனை பேர் இதுல நடக்குன்னு தெரியல, என்னோட இதுல நடந்துட்டு இருக்குது. ஒரு ஊர் பேர் தெரியாத பிராண்டடே இல்லாத மளிகை பொருட்களை வாண்டடா வாங்கியே ஆகணும்ட்டு வித்துட்டு இருக்காங்க. மிளகா பொடி, மஞ்சள் பொடி, சோப்பு எல்லாமே வந்துட்டு நம்ம வேண்டாம்னு சொன்னோம், இல்ல வாங்கிதான்ப்பா ஆகணும். யாரு கட்டாயப்படுறா? 10 ரூபா பொருள், அது 10 ரூபா பொருள் இருக்குது. 30 ரூபா 40 ரூபா இதெல்லாம் பிராண்டடே கிடையாது, நல்லாவே இருக்காது. நான் இன்னைக்கு ஒரு நாள் டீ தூள் வாங்கின, கேவலமா இருந்தது. அது என்ன ஊர் பேர்? இதெல்லாம் வந்துட்டு ஏன் விக்கிறாங்க? யார் கட்டாயப்படுத்துறா அவங்கள? சச்சின் ப்ரோ ஒரே நிமிஷம் முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த ஊழல் பத்தி எல்லாம் பேசும்போது அவனுங்க 2G சொல்லுவாங்க. 2Gல இப்படிதான் சொன்னீங்க, என்னாச்சுன்னு. 2G கேஸோட ரிசல்ட் என்னன்னா, இவனுங்களுக்கு எதிராக போதிய ஆதாரம் இல்லாமல் அந்த கேஸ் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டதை தவிர இவங்க யாருமே நிரபராதின்னு டிஸ்மிஸ் பண்ணப்படல. அது யாருக்குமே இவங்க பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு எதிராக ஆதாரம் இல்லைன்றதுனால மட்டுமே தான் அவங்க இன்னசென்ட்னு சொல்லிட்டு கேஸ் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டதை தவிர்த்து இவங்க வந்துட்டு அவ்வளவா சாதிக் பாஷா இருந்தாரு. சாதிக் பாஷாலாம் தான் நேரடியா கைப்பிடியால புடிச்சு தூக்கிட்டு போனாங்க. அதெல்லாம் நம்ம அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்துட்டு 1ஆம் நம்பர் கேஸ். அது இந்த மாதிரி விஞ்ஞான ஊழல்ல வராதுல உங்களுக்கு. அது நேரடியாவே அந்த சாதி இல்ல ஜாபர் சாதிக்கு சொல்லல. 2Gலயே வந்துட்டு சாதிக் பாஷான்னு ஒருத்தர் இருந்தாரு, கொலை பண்ணிட்டாங்க தெரியுமில? எனக்கு தெரியாது. இல்ல அது அந்த டயத்துல இருந்தது. சாதிக் பாஷாங்கிறது ஒரு மெயின் விக்டிமா ஒருத்தர் இருந்தாரு, அது கொலை பண்ணிட்டாங்க. அது சொல்லி ஏதாச்சும் உருவாக்கி அப்படியே கேஸ் முடிச்சு விடுவாங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ரேஷன், அது நீங்க சிட்டில சொன்னீங்களா கிராமத்துல சொன்னீங்களா ப்ரோ? சிட்டிலங்க, சென்னை சிட்டில சொல்றாரு. நான் சென்னையில தாங்க இருக்கிறேன், வண்டலூர் பக்கத்துல இருக்கேங்க. அங்கதான் நடந்துட்டு இருக்கு. நம்பர் 1 கிராமம். நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க அரிசிக்கு போனீங்கன்னா
அரிசி போடுவாங்க, ஏதாச்சும் ஒரு அரிசி தான். ஒரு அரிசி போட்டு உப்பு பாக்கெட் ஒண்ணு, எண்ணெய் பாக்கெட் ஒண்ணு. எண்ணெய் பாக்கெட் இருந்தா இருக்கும், இல்லைன்னா அடுத்து 15 நாள் கழிச்சு. பருப்பு போடுவாங்க, சக்கரை போடுவாங்க. அடுத்து மண்ணெண்ணெய் கேட்டாக்கா அது வந்து அடுத்த வாரம் நம்ம ஸ்டாக் இல்லைன்னிருவாங்க. அப்போ ஸ்டாக் இல்லாம அனுப்புறாங்களா இல்ல இவங்க ஆட்டைய போடுறாங்களா? அதுக்கப்புறம் மண்ணெண்ணெல்லாம் இன்னும் விக்கிறாங்களா என்ன? மண்ணெண்ணெல்லாம் கொடுக்குறாங்களா என்ன? இருக்கு, ஹோட்டல்காரங்க இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து 30 ரூபாய் விக்கிறாங்க எண்ணெய். நான் கிராமத்துக்கார ப்ரோ, வேணா வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னா அனுப்பி விடுறேன் நானு. ப்ரோ ஆனா வாங்கவே இல்லைன்னு ப்ரோ மெசேஜ் மட்டும் எடுத்து வருது ப்ரோ. அப்பாக்கு அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ. அப்பா நம்பர் தெரியாது எனக்கு. இங்கவே இல்ல மெசேஜ் வருதுன்னா உங்க ஸ்மார்ட் கார்டை எவனோ எடுத்துட்டான், இல்ல அவனே அவன் சைட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஹோட்டல்காரங்க எல்லாம் வந்து எண்ணெய் வாங்குறது, சர்க்கரை வாங்குறது, இந்த பருப்பு இதெல்லாம் இங்கதான் வாங்குறாங்க. நாங்க போகும்போது அரிசி இது மட்டும் தான் கொடுப்பாங்க, ஸ்டாக் இல்லாம வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இத வச்சுதான் ஓட்டின்னு இருக்காங்க. கேட்டாக்கா ஸ்டாக் வரலன்னுவாங்க. இத யாருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? இல்ல சாய்மன், உங்க ரேஷன் கடையில வந்துட்டு இது விக்கிறாங்களா? ஏதாவது மளிகை ஜாமான்கள்லாம் வந்து விக்கிறாங்களா வலுக்கட்டாயமா? புதுசா வந்து தீப்பெட்டி விற்கிறாங்க. இப்போ மிளகாத்தூள் விற்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் இல்ல, இப்போ மிளகாத்தூள். இது நான் கேட்ட வரைக்கும் நிறைய ரேஷன் கடையில வந்துட்டு வலுக்கட்டாயமா கொடுப்பாங்க. நம்ம வேணான்னு சொன்னாலும் வலுக்கட்டாயமா கொடுப்பாங்க. அது ஊர் இல்ல சச்சினி, இது வந்துட்டு அது வந்துட்டு பிராண்டடா இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே, நம்ம வந்துட்டு கடையில வாங்குறது இதை வாங்கலான்ட்டு ஏதோ வாங்கலாம். ஆனா அது பிராண்டடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஊர் பேரு தெரியாத ஒரு பொருளை வந்துட்டு வலுக்கட்டாயமா விற்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன? அதை யாரு அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு பெருசா கேள்வி கட்டாயப்படுத்துறா? கேட்கறது இல்ல ப்ரோ, வாங்குறவங்க கேள்வி கேட்கறது இல்ல. அதுதான் 30 ரூபா 40 ரூபா, அதுதான் 30 ரூபா 40 ரூபாய்க்கு நம்ம என்ன கேள்வி கேட்கறதுன்னு எல்லாம் விட்டுருந்தாங்க. அங்க போய் நீங்க நின்றீங்கன்னாக்கா சில்லறை இல்லமான்னு வாங்க. 40 ரூபா கொடுத்தீங்கன்னா பருப்பு இல்ல, அரிசி இல்ல, மிளகாத்தூள் தான் இருக்கு, தீப்பெட்டி இருக்கு, சில்லறை இல்லைன்னா தூக்கி போடுவாங்க, எடுத்துன்னு போயினே இருக்கணும். நீங்க அங்க போயிட்டு நீங்க இது வேணாம்னா சில்லறையில போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னுவாங்க. அங்க நீங்க இங்க இருக்கும்போது 5 ரூபா 10 ரூபாய்க்கு தெரியாது ப்ரோ. இங்கெல்லாம் எங்க கிராமத்துல 100 நாள் வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு அந்த 5 ரூபா 10 ரூபா தான் இது. இல்ல நீங்க சொல்றது நியாயமான விஷயம், கரெக்டான விஷயம். அது நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அவங்களோட வாக்ஸ் ஆஃப் த லைஃப், அவங்களோட இதுல நின்னுதான், நம்ம இடத்துல நின்னுதான் நம்ம யோசிக்க முடியும். இல்ல இன்னைக்கு இருக்க பட்ஜெட்டுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல. தலைவர் வந்துட்டு ரொம்ப அருமையா ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. என்னன்னா இது வந்துட்டு நேரடியா எந்த மக்களோட வாழ்க்கையிலையும் இது நல்ல ஒரு ஒரு சந்தோஷத்தையோ ஒரு மைண்ட் ஷோ ஏற்படுத்துற மாதிரி எந்த திட்டமோ இல்ல எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையாவே கரெக்டான விஷயம் தான். அதுல பெருசா அதுல இல்ல. கம்மியா நம்ம 8 வருஷமா நம்ம மன்றம் ஆரம்பிச்சு எங்க ஊர்ல நடத்திட்டு இருக்கோம் ப்ரோ. எங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த தையல் மிஷினு, சாப்பாடு, இந்த ஸ்கூலுக்கு ட்ரெஸ், பென்சிலு இது எல்லாமே நம்ம மன்ற சார்பா கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா எங்க மன்றத்துக்கு அங்கீகாரம் ஒண்ணும் இல்ல, இந்த பதவி இதெல்லாம் இல்ல. நம்ம மன்றத்துல நம்பர் வந்துச்சு அப்படியே போட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அண்ணனுக்காக நின்று செய்வோம். இன்னைக்கெல்லாம் நாளைக்கு கிடைக்கும். நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒண்ணும் செய்யல. இன்னும் ஒன்றியம் இருக்கு, மாவட்டம் இருக்கு, அந்த அளவுக்கு நம்ம போல. நம்ம கிராமம் தானே, பஞ்சாயத்து லெவல்ல தானே இருக்கோம். இப்ப பூத் லெவலுக்கு நம்ம கூட தான் வந்திருக்காங்க ப்ரோ. உண்மையா உழைக்கிறவங்களுக்கு பொதுச் செயலாளர் கண்டிப்பா பதவி கொடுப்பார் ப்ரோ. இல்ல நமக்கு அது போதும். இது பூத் லெவல்ல நமக்கு வந்திருக்கு, 8 பேருக்கு வந்திருக்கு ப்ரோ. ரைட் நீங்க எல்லாம் தான் ப்ரோ அந்த ஊர்ல இவ்வளவு ஓட்டு இருக்குன்னா பூத் மெம்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஓட்டுல கை வைக்கிறது. நீங்க எல்லாம் தான் கேன்வாசிங்ல இருக்க போறீங்க. 25 வருஷமா ப்ரோ அது ஏடிஎம்கே கோட்டை, அதை உடைச்சு சில்லா நொறுக்கி போன வாட்டி டிஎம்கே உட்கார வச்சோம். முஸ்லீம் தான் ஃபுல்லா. போன வாட்டி அந்த முஸ்லீமுக்கு எதிர்க்க போய் கையெழுத்து போட்டு வந்தாங்கல்ல, அதனால ஆட்சி மாத்தணும்னு சொல்லி போட்டு உடைச்சோம். இந்த வாட்டி அதெல்லாம் உடைச்சிருவோம் ப்ரோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஃபுல்லா இந்த பஞ்சாயத்து ஃபுல்லாவே நம்ம அண்ணன் ரசிகர் தான். சூப்பர். மகனூர்பட்டி, பட்லாங்கோட்டை, தாவூத் கோட்டை எல்லாமே முஸ்லீம் பசங்க தான். இவனுக்கு புரிஞ்சுக்க மாட்டானுங்க. இவங்க ஒரு முஸ்லீம் கட்சியை கூட்டணியில் வச்சா முஸ்லிம்ஸ் ஓட்டு போடுவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்க தற்கூரி போயிருங்க. அது எப்படி ஷிஃப்ட் ஆக போகுதுன்னு இவங்களுக்கு பொறுமையா தான் தெரியும். ஜமாத்துல ஓட்டு கேட்கும் போதே இவங்க எந்திரிச்சு நான் ஏன்டா ஓட்டு போடணும்னு கேட்ட பயிலுங்க.
இந்த வாட்டி எக்ஸ்ட்ராவா கேட்க போறாங்க, அதான் மேட்ரு. இல்ல நான் வேணா நம்பருங்க வேணா கொடுக்குறேன், நீங்க வேணா கேட்டுக்கோங்க. அந்த பஞ்சாயத்துல இருக்கிற 380 பேர் நம்பர் என்கிட்ட இருக்கு. பஞ்சாயத்து ஃபுல்லா நீங்க ஒண்ணுமே நெருங்க முடியாது ப்ரோ. இந்த வாட்டி அந்த பஞ்சாயத்துல எந்த கட்சிக்காரனும் நெருங்கவே முடியாது பூத்தாண்ட. அந்த அளவுக்கு செய்ய போறோம். இதெல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியாதா? வீட்டுக்கு ஒரு பூத் ஏஜென்ட் இருக்கும்போது நம்ம ஏன் இதெல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்கணும்? இவங்க நினைச்சுன்னு இருக்காங்க ப்ரோ, ஆளுங்க இல்ல பூத்துக்கு ஏஜென்ட் இருக்கா, உங்களுக்கு பூத் ரேஜா ஆள் இருக்கான்னு சொல்லி என்னவோ நினைச்சுன்னு இருக்காங்க. கொடி இல்ல என்னன்னவோ சொல்றாங்க, என்ன பண்றது, எங்க போய் அது நம்ம தலைவர் சொன்னதுதான். அந்த இது ஒரு மாநாடு நடக்க போகுது இந்த பூத் கமிட்டிக்குன்னு, அப்ப எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க ப்ரோ. ஓகேங்களா? சும்மா எல்லாம் இந்த வார்த்தையை வந்து தலைவர் வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இல்ல மீடியா எல்லாம் சொல்றாங்கல்ல, பூத்து அங்க கிராமத்துல எல்லாம் ஆளுங்க இல்லன்னு சொல்லி, கொஞ்சம் மைக்க கொண்டாட சொல்லுங்க கிராமத்துக்கு, கொண்டாந்து கொஞ்சம் நீட்ட சொல்லுங்க ப்ரோ. மீடியாக்காரனுக்கு பேமெண்ட் அறிவாலயம், அவனுக்கு அறிவாலயம், ராயப்பேட்டை, சைதாப்பேட்டை விட்டா வேற ஏரியாவே தெரியாது. அதான் எனக்கு செம்ம டென்ஷன் எடுத்து. இல்லன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த ஊத்தங்கரை இருந்து நீங்க ஆம்பூர் வரைக்கும் எடுத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இங்க எடுத்தீங்கன்னா ஃபுல்லா எங்க அண்ணனுக்கு தான். அதுக்கப்புறம் இருக்குது எப்படின்னு தெரியல. ஓ, இந்த சைடா நீங்க? ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி, திருப்பத்தூர். ஆமா. ஓகே. ஏன் சச்சின், இந்த அன்பு சோலைங்கிறது நம்ம தீர்மானத்துல இருந்து திருடப்பட்டதா? இப்படிதான் பிரசனா போட்டிருக்க. அப்படி அது படிச்சு பார்த்தா அது வந்து அன்பு சோலைன்றது பேர் நம்மளோடது கிடையாது. பட் ஆனா தலைவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காப்லன்னா, நமது நாட்டில் இந்த எண்ணிக்கை 14.9 கோடியாகவும் அதிகரித்துள்ளது என்று ஒரு ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. இவர்களின் எண்ணிக்கை வரும் 10 ஆண்டுகளில் மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர்களை அக்கறையுடன் பாதுகாத்திட வேண்டும் என்றும் அறைகூவல் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதியோர் நலனை உறுதி செய்யவும் கொள்கை வரைவை உருவாக்கி நிதி ஒதுக்கீடு செய்து சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓல்டேஜ் ஹோம்ஸ் வந்துட்டு அதிகப்படுத்துங்க த்ரூ அவுட் தமிழ்நாடு. ஏன்னா வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஓல்டேஜ் பீப்புள்ஸோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு தனியா ஒரு நிதி ஒதுக்கி அவங்கள வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் தலைவர் செயற்குழுல தீர்மானம் போட்டிருக்காரு. இன்னைக்கு அதை வந்துட்டு பட்ஜெட்ல கொண்டு வந்துட்டானுங்க. காப்பி பேஸ்ட் பண்றப்ப டைட்டில் மட்டும் மாத்தி வச்சிருக்கானுங்க, அன்பு சோலைன்ட்டு. ஆமா, அதுவும் எங்க இருந்தாலும் தூக்கியிருப்பாங்க. பழைய படத்துல ஏதாவது பேர் முதியோர் இல்லத்துக்கு பேர் இருந்திருக்கும், அதை பார்த்து திருத்திருப்பாங்க கண்டிப்பா. அந்த நம்ம தலைவர் அதை பத்தி போட்டிருக்காருல, இருக்கிற ஒரு ரோட்டை வந்து ஒழுங்கா பராமரிச்சு அதை சரி செய்யுங்க, அதுக்கப்புறம் அன்பு சோலை அப்படிலாம் போலி அக்கறை காட்டலாம் அப்படின்னு போட்டிருக்காரு. இல்ல, நம்ம சிஎம் இப்ப இருக்கவரு எவ்வளவு வீக்கா இருக்காருன்னா, ஒருத்தன் டுபாக்கு ஒரு டூப்ளிகேட் வேர்ல்டு கப் ஜெயிச்சன்னு எடுத்துட்டு போறான். அவனையும் செக்ரட்டரியேட்ல அலோவ் பண்ணி சிஎம் கிட்ட நிக்க வச்சு போட்டோ எடுத்து ஒரு பிரைஸ் மணி கொடுக்குறாங்க பாரு. எவ்வளவு வீக்கா இருக்குடா கவர்மெண்ட். விளையாட்டுத்துறை மாஸ் அது உனக்கு புரியாது. இல்ல விளையாட்டுத்துறையோட மாசம் இன்னொரு மாசம் என்ன தெரியுமா? ஐபிஎல் டிக்கெட் வாங்கி ஐபிஎலுக்கு மேட்ச் பார்க்க போறவனுக்கு வந்துட்டு பஸ் ஃப்ரீயா கொடுத்தாங்க பாரு. ப்ரோ அது எனக்கு புரியலாம் ப்ரோ. ஆனா அது எவன் சொல்றாங்க ப்ரோ, என்ன இல்ல ஐபிஎல் மேட்சா 15,000 பஸ் டிக்கெட் மட்டும் ஃப்ரீ கிடையாது, மெட்ரோ ஃப்ரீ தான் அன்னைக்கு. எம்ஆர்டிஎஸ் ஃப்ரீ, மெட்ரோ ஃப்ரீ. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அன்னைக்கு உங்களுக்கு சகல வசதிகளும் உண்டு. இல்ல இல்ல அதாவது இங்க வந்துட்டு ஆர்சிஎம், பெங்களூரு, மும்பை எல்லாமே வந்துட்டு ஐபிஎல் டிக்கெட்டை வந்துட்டு அவன் ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டான். அதனால வந்துட்டு எந்த ஒரு பிளாக் டிக்கெட் ஸ்கேம் எதுவுமே இல்லாம இருக்குது. இங்க இன்னமும் வந்துட்டு பிளாக்ல 15,000 ரூபாய்க்கு வித்துட்டு பிளாக்ல 15,000 ரூபாய்க்கு டிக்கெட்டை வித்துட்டு இருக்கீங்க. அந்த 15,000 ரூபாய்க்கு வாங்கி போறவன் 15 ரூபாய்க்கு வந்துட்டு பஸ் டிக்கெட் எடுக்க மாட்டானா? இதெல்லாம் கேட்டா உங்களை வந்து துரோகின்னு சொல்லிடுவாங்க. ஒரு பியூட்டி தெரியுமா, இவ்வளவு பண்ணிடுவாங்க. ஸ்டேடியத்துக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டான், காசு தண்ணி பட்டுவாங்க. ஆனா இந்த வருஷம் வந்துட்டு புதுசா ஒரு ரூல் போட்டுருவாங்க, கட்சி கொடி எல்லாம் எடுத்துட்டு போடாது, ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி தான் போறீங்க. இவங்க எப்படினா ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சாலும் கொடி இல்ல சச்சினே, நம்ம பசங்க பயங்கர புத்திசாலி. ஷர்ட் டிவிக்கே ஷர்ட் போட்டு போயிடுவானுங்க. இல்லடா, ஆக்சுவலி ரொம்ப டைட்டான ரூல்ஸ்டா. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நீ போய்ப்பல அதுதான் சொல்லி நீ அங்கே போட்டிருப்பான் ஒரு 10 ரூல். அதுல என்னன்னா, நோ பொலிட்டிக்கல் ஷர்ட்ஸ் ஆர் ஃபிளாக்ஸ் டு பி அலோட். நீ போட்டுட்டு வரலன்னா வேற சட்டையை மாத்திட்டு வர வரைக்கும்
உள்ள விட மாட்டோம். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ப்ரோ இங்க இந்த எல்லாரும் இப்ப ஐபிஎல்ல இருக்காங்க. காட்டுவாங்க ப்ரோ பாருங்க, ப்ரோ ஃபைனல்ல காட்டுவாங்க பாருங்க ப்ரோ, நிச்சயமா காட்டுவாங்க பாருங்க. இல்ல அவ்வளவுத்தையும் தாண்டி எடுத்துட்டு போகத்தான் செய்யறாங்க. டிவிக்கே கூடி இந்த வாட்டி சேப்பாக்கல கண்டிப்பா காட்டதான் போறாங்க. அது அது இன்எவிட்டபிள். அது 100% டிவிக்கே கொடி பறக்கும். கருணாநிதி ஸ்டாண்ட்ல அண்ணனோட வந்து பாட்டு எம்கே ஸ்டாலின் பாட்டும் வரும். உட்கார்ந்து இருப்பாரு. அப்புறம் மத்த ஸ்டாண்ட்லாம் நம்ம பசங்க கொடியை காமிச்சு தமிழ்லாம் கொடி பறக்குதுன்னு மாஸ் காட்ட போறாங்க. டிஜே போட்டு ஆனா விட்டுருவான். இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, அந்த இது ஸ்ட்ரீமிங் பண்ணாங்களா, அதுல லியோ சாங் பதிலா வந்துட்டு தமிழங்குடி பறக்குது பாட்டு போட்டிருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமா அந்த இருந்திருக்கும். நிதி அறிக்கை ஸ்ட்ரீமிங்க வந்து நம்ம பசங்க படம் போட்டு பாத்துட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா எந்த மாதிரியான ஏமாத்து வரலன்னு பாரு. இன்னைக்கு அவன் கையில போன் போயிடுச்சு, அவங்க வீட்டுல டிவி இருக்கு. ஈஸியா அவன் அந்த நியூஸ பார்க்கணும்னு நினைக்கிறவன் கண்டிப்பா அந்த நியூஸ பார்க்க போறான். இவனுங்க உட்காந்து ரோட்ல, தெருவுல, போற வர முட்டுச்சந்துல, முக்குல, வீதியில எல்லாத்தையும் போட்டு அதுக்கு ஒரு ஸ்கிரீனிங், அதுக்கு ஒரு பந்தல், அதுக்கு ஒரு இது பிளாஸ்டிக் சேரு, எப்படிலாம் நம்ம காசை வேஸ்ட் பண்றாங்க பாத்தியா? எல்லாத்தையும் அதுக்கு ஒரு 200 ரூபாய் நவீன திருட்டுத்தனம். எல்லாமே. சரி நான் கேக்குறேன், இந்த வருஷ பட்ஜெட் நீ போடுற இல்ல, அடுத்த வருஷம் வந்துட்டு ஆட்சி மாறுதோ மாறலையோ, அது அடுத்த வருஷத்துக்கு மறந்து போயிருவாங்கன்னு வை. நீ 2021, 22, 23 பட்ஜெட்ல நாங்க இதெல்லாம் போட்டிருக்கோம், இதெல்லாம் அறிக்கை பட்ஜெட் போட்டிருந்தோம், இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம், நாங்க இதெல்லாம் தேர்தல் அறிக்கையா கொடுத்திருந்தோம், இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம், நீ ஏன் சொல்லல? 500 தேர்தல் வாக்குறுதியில முதல் தேர்தல் வாக்குறுதியை கூட உன்னால நிறைவேற்ற முடியாம தான் இருக்கிற. அது என்னன்னு கேட்டா கூட நிறைய புத்தகங்களுக்கு தெரியாது. இல்ல அதெல்லாம் கிடையாது. திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்போம். அவங்கள தப்பு சொல்ல மாட்டேங்க. நான் நம்ம எல்லாத்தையுமே கேட்கிறேன். முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பு கையெழுத்து நான் உன்னால எப்படி அது பண்ண முடியும்னு எவங்க கேட்டான்? நீங்க சொல்லுங்க. யாருங்க அவனை பார்த்து டே அந்த பவர் உன்ட்ட இல்லவே இல்லையடா பாருங்க. இருங்க அந்த அளவுக்கு இல்ல சச்சின், இல்ல கேட்டாங்க சச்சின், உனக்கு வேணா புரியாம இருக்கலாம் இது. இல்ல அதெல்லாம் கேட்டாங்க ஒரு நிமிஷம். ஆனா கேட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா, இரு அதுதான் மானம், ரோசம், வெட்கம், சூடு, சொர்ணம் இதெல்லாம் இருக்கிறவங்க தான் வந்துட்டு அதெல்லாம் பண்ண முடியும். உதயநிதி பேட்டி மேடையில சொன்னாரு, உனக்கு கவனிக்கலையா நீ? இதை எப்படி பண்ண முடியும்னு எங்களை பார்த்து கேக்குறாங்க. மானம், ரோசம், சூடு, சொர்ணம் இருக்கிறவன் தான் வந்து இதெல்லாம் பண்ண முடியும். இல்லையே இல்லைங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? மக்களை எஜுகேட் பண்ணணும், இன்னமும் எஜுகேட் பண்ணணும். அந்த எப்படி எஜுகேட் பண்ணணும்னா, ஒரு ஓட்டு போடுறான்ல 8 மக்கள் வந்துட்டு ஒரு 6 கோடி பேர் இன்னைக்கு வாக்காளர் தமிழ்நாட்டுல இருக்காங்கன்னா, எந்த பவர்லாம் மாநில அரசு கீழே வருது, எந்த பவர்லாம் வந்துட்டு ஒன்றிய அரசு கீழே வருது, இதெல்லாம் எஜுகேட் பண்ணி அவன் கொடுக்குற மேனிஃபெஸ்டோவை மக்கள் பார்த்து இவனால இதை நிறைவேற்ற முடியுமா முடியாதான்ற ஒரு நிலைக்கு மக்களை எவ்வளவு எஜுகேட் பண்ண முடியுமோ எஜுகேட் பண்ணி தாங்க இந்த நாய்களெல்லாம் விரட்ட முடியும். இவங்களோட பொய் வாக்குறுதி எல்லாம் வந்துட்டு பாக்குறதுக்கு மேல வந்துட்டு கோல்டன் பேப்பர்ல இருக்கும், ஆனா உள்ள ஃபுல்லாமே குப்பை தான். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வரேன். தமிழன் படத்துல தளபதி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு, சினிமால இருந்து நினைக்க வேண்டாம். அதாவது எல்லா மக்களுக்குமே அடிப்படை சட்டம் வந்து கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு அந்த கோர்ட்ல. அது ஆக்சுவலி ரொம்ப வேலிடான பாயிண்ட். சச்சின் இந்த வேலிடான பாயிண்ட். சச்சின் ஒரு நிமிஷம் எப்ப நாமே பேசுறவங்களே எப்பா ஒரு நிமிஷம் வாய்ப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம் பேசுங்க ப்ரோ, வேணாம்னு சொல்லல ப்ரோ. ஏன் பறக்குறீங்க? பேசுங்க. பறக்கலாம் இல்லப்பா. என்னப்பா ஒருத்தன் பேசுறதுக்கான வாய்ப்பே கொடுக்கலாம், நீங்க என்னப்பா பேச வைக்கிறீங்க? உங்க இடத்துல இருக்கிற ஒருத்தனை கூட பேச வாய்ப்பு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு வாய்ப்பு தரீங்களா? சொல்லுங்க அப்படின்ட்டு ஹோஸ்ட் நான் பேசுறேன். இங்க பாருங்க, சொல்லுங்கன்ட்டு பேசுங்க. கூலிபுரம் மட்டும் பேசிட்டோம், சைலண்டா இருங்க எல்லாரும் மியூட்ல போட்டு. சரி, ஒரே ஒரு விஷயம், கோவப்படாதீங்க, ஃப்ரீயா இருங்க. ஒரு விஷயம் சொல்றப்ப அது ஃபேக்டா இல்லையான்னு யோசிங்க, ஃப்ரீயா இருங்க. இப்ப ட்விட்டர்ல தண்ணி குடிச்சிட்டு வரேன், இருங்க. மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, நெகட்டிவ் நீங்களே கொடுத்தாலும் நம்பால் கொடுத்தாலும் நான் பாசிட்டிவ்ல தான் இருப்பேன். பரவாயில்ல, நீங்க குடிச்சிட்டு வாங்க, வரப்ப நீங்க பாசிட்டிவா தானே இருப்பீங்க, பாத்துக்கலாம். அதுக்குதான் சொன்னேன். நீங்க குடிச்சிட்டு வந்தீங்களா இல்லையா? ஸ்பேஸ் வேற எங்கயோ போடுங்க. ஸ்பேஸ் அத விடுங்க, இருங்க சொல்லுங்க, இருங்க அதை விடுங்க, அவர் பேசட்டும், விடுங்க. சொல்லுங்க கலியுக கர்ணன். அதாவது எனக்கு என்னன்னா, சோத்துக்கே எதுவும் பேசல, ஒருவேளை சோத்துக்கே வயிற்றுக்கு எரிஞ்சு இப்படி வந்து பேசுறப்ப நீ குடிச்சிருக்கியான்னு கேக்குறப்ப அவனை பார்த்து என்ன கேட்க தோணும்? விடுங்க, அவர் ஏதோ போதையில் இருக்காங்க, ஏதோ தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க, நீங்க சொல்லுங்க.
நீங்க சொன்ன வார்த்தையே தப்பு. அவர் போதையில இருக்காரோ இல்லையோ, அவர் யோசிக்கிற தப்பு இல்லைங்க, விஷயங்கள் போதைங்கிறது தப்பு கிடையாது. என்னங்க நீங்க இல்ல அதை நான் ஏன் நீங்க அப்படி தப்பாவே சொல்லல. புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப நீங்க சொன்ன கருத்துக்கு நான் பதில் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் ஏதோ போதையில இருக்கலாம் நீங்க சொல்லுவீங்க, நீங்க எங்கேயோ இருக்கீங்க, ஏன்னா அவர் எங்கேயோ நானும் போதையில இருக்காரு. தான் இருக்கேன், அதனாலதான் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஒருத்தரோட ஃபீலிங்க இன்னொருத்தன் புரிஞ்சுக்க என்னால புரிஞ்சுக்க முடியுது, அதனாலதான் நான் சொல்றேன். இல்ல ஒரு சொல்லுங்க நிமிஷம், நீங்க. யார் இதை பேசுறீங்க? இல்ல ஒரு நிமிஷம், இப்ப பாயிண்ட் டைட்டிலுக்கு இந்த பத்தி பேசுறாங்க பேசுங்க. ப்ரோ டைட்டில் இங்க தான் பேசல, சொன்னது தளபதிக்கு தான் பேசுறோம். உங்களுக்கு பேச விருப்பம் இருந்தா அதை என்னன்னா பத்தி மட்டும் பேசுங்க. பேசுங்க. அதை பத்தி மட்டும் பேசுங்க பேசுங்க. அத. நான் ரெக்கார்ட்ல ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் வச்சிருக்கேன், ரெக்கார்ட்ல வச்சிருக்கேன். நம்ம பசங்கிட்ட சொல்றப்ப நம்ம பசங்களே என்ன இதா நினைக்க கூடாது. எனக்கு எந்த பையனும் தேவையில்ல. எனக்கு என்ன ப்ரோ நீங்க பேசிட்டீங்கன்னா பையனா? கோவிந்த் ஆர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். கோவிந்த் ஆர் நீங்க கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ, ஏதோ சொல்ல வரீங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு சண்டை போடுற மூடலடா, நான் வெளில போயிடுறேன்ற மாதிரி இருக்கு. நான் வெளில போயிடுறேன். நீங்க எப்பயும் போலயே பேசி உங்க ஸ்பேஸ முடிச்சிட்டு வணக்கம் போட்டு சிரிச்சிட்டு ஜாலியா அவங்க முடிச்சுக்கோங்க. என் கருத்து ஓகே லேட்டா ப்ரோ. இங்க பாருங்க, பதிவு பண்ணாலும் நான் பதிவு இங்க பண்ணிக்கிறேன். பாருங்க, நீங்க நான் கருத்தை நமக்கு முதல்ல நல்ல சொல்லுங்க. நேரம் கருத்தை வரணும். சொல்லாம அதை தவிர எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுங்க இல்ல அப்படின்னு நான் உங்களோட சொல்லிட்டேன், உங்களுக்கு டைம் கொடுத்துட்டேன், இல்ல எல்லாரும் அமைதியா சுரேந்தர் இருந்தாங்க. இல்ல சுரேந்தர், அவர் பேசலாம் வேணா பேசுங்க. தூக்கி விட்டுருங்க. அவரு பேசுறது கருத்து இல்ல அப்படின்னா நீங்க லிசனர்ல இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு கூட பேசிக்கலாம். இன்னை வரைக்கும் விடவே இல்ல. உங்க இடத்துல உங்க கட்சின்னு நீங்க கூப்பிடுறீங்க. என் தலை ப்ரோ பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டீங்க நீங்க. வேற யாராவது பேசுங்கப்பா. தூக்கி வெளியில போடுங்க. நான் ஒரு ஆளுன்னு சொல்லி அதான் சொன்னா அப்பயே தண்ணி அடிச்சுட்டு இருக்காருன்ட்டு. சரி ஓகே, இந்த புதுசா 2 ஸ்பீக்கர் வந்திருக்காங்க, ஜாவித் சுகேலு, அவங்கள்ட்ட கேட்போம். ஜாவித், பட்ஜெட்லாம் பாத்தியா? ஜாவித்தை விடுங்க, எனக்கு ஒண்ணு சூழல்கிட்ட விடுங்க. அண்ணா 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 என்ன போய் ஏய் எப்படா இருக்க? இல்ல பட்ஜெட் பத்தி ராஜேஷ் கேட்டு ப்ரோ, வரேன். எனக்கு கேட்டு இப்பதானே வரேன். ஆன்லைனே வரேன். இல்ல எல்லாரும் கிளாப் பண்ணுங்க சுஹேலுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்பேஸுக்குலாம் செலிபிரிட்டி ஆயிட்டான். ஐயோ அப்படிலாம் இல்ல கவினே, பட்ஜெட் இன்னும் பாக்கலண்ணா. அந்த ஒரு நிமிஷம் இப்பதான் ஆன்லைன் வந்தேன், போய் பாத்துட்டு வரேன். அண்ணன் சொல்லல இன்னும் பட்ஜெட் பத்தி. டேய் பட்ஜெட் இல்லடா, பட்ஜெட்ங்கிறது படம் கிடையாதுடா. ஆனா அது தெரியும், கவர்மெண்ட் அலாட் பண்ற தெரியுமா? பட்ஜெட். சரி ஓகே பாத்துட்டு வா. ஜாவித் நீ சொல்லு. அவனுக்கு இல்ல எனக்கு ஒரு கவுண்டர் வந்துச்சு நீங்க கேட்டதுக்கு, நான் குரூப்ல சொல்றேன். சொல்லு. சுரேந்தர் ப்ரோ. சொல்லுங்க. ப்ரோ கேக்குதா ப்ரோ? ராஜ் பிரபு தானே, சொல்லுங்க. ஆமா. இல்ல ப்ரோ, இவங்க இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க ப்ரோ. அதுல வந்து எனக்கு எல்லாத்துலயுமே கொஸ்டின் இருக்குது. இப்ப முக்கியம் அது வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் தான். இந்த லேப்டாப் வந்து 20 லட்சம் மாணவர்களுக்கு மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சோ இவங்க வந்து இந்த 1 இயர்ல வந்து இது செயல்படுத்த முடியுமா ப்ரோ? அது கண்டிப்பா முடியாது. அதெல்லாம் 1 ஒரு இயர்ல பெரிய எப்படி ப்ரோ பண்ண முடியும்? இல்ல ப்ரோ, அதாவது விளம்பரம் ஆளுங்க கரெக்டான புரியுங்களே. இவங்க இப்ப அதுக்குண்டான சொல்றது பட்ஜெட், அதுக்குண்டான பட்ஜெட், அதுக்குண்டான எல்லாமே வழிமுறைகளா இருக்குது. ஆமா, எல்லாமே நிறைய ப்ராசஸிங் எல்லாம் இருக்குது. சோ இவங்க எப்படி இந்த 1 இயர்ல எப்படி உங்க மடிக்கணினி வந்து எப்படி கொடுப்பாங்க? அது 20 லட்சம் மாணவர்களுக்கு. இது ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா எந்த என்னோட காலேஜ்? கணிப்புப்படி எப்படின்னா, இவங்க சொன்னதுல எல்லாமே ஒரு சில திட்டங்களை மட்டும் எடுத்துட்டு, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த இதுவும் மணிக்கு லேப்டாப்பும் சரி, அது கொஞ்சம் பேரை கொடுத்துட்டு இதை வந்து அவங்க ஓட் கேன்வாஸ் அப்ப வந்து பாருங்க, நாங்க இப்ப இந்த பட்ஜெட் இது பண்ணணும், இது பண்ணிட்டோம், இப்ப மறுபடியும் எங்களை ஜெயிக்க வைங்க, நம்ம மற்ற மாணவர்களுக்கும் கொடுத்து முடிச்சிருவோம், இப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. எதையும் முழுசா அவங்க முடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா 4 வருஷம் எதுவுமே பண்ணாது, புதுசா இப்ப உட்காந்துட்டு இந்த கடைசி வருஷத்துல பட்ஜெட் தாக்கல் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிருவாங்கிறதுலாம் பெரிய கொஸ்டின் தான். கொஞ்சம் பண்ணுவாங்க, பண்ணிட்டு அதை வந்து 2026 எலெக்ஷன் அப்ப அதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இப்ப நாங்க கொடுத்தோம், நாங்க சொன்னோம் பாருங்க, பட்ஜெட் போட்டோம், அதை கொடுத்தோம், நாங்க நீங்க மறுபடியும் இது பண்ணுங்க, நாங்க நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த டெண்டர், அதெல்லாம் அந்த டெண்டர்லாம் கொடுத்து அதெல்லாம் வந்து நிறைய ஒரு ப்ராசஸிங்லாம் இதெல்லாம் எப்படி அவங்க யோசிக்காம இந்த மாதிரி பட்ஜெட்ல யார் இந்த இதெல்லாம் இப்படிலாம் ஒரு பட்ஜெட்ல தாக்கல் பண்ண தெரியல ப்ரோ. அந்த மாதிரி ஆள்லாம் நம்மள வந்து என்ன சொல்றோம்னா உண்மையிலே ரொம்ப ஒரு பெருமைப்பட்ட விஷயம் ப்ரோ. உங்களை யோசிக்காமவே இல்லை, உங்க கொடுத்த வாக்குறுதியே நிறைவேற்றவே இல்லை, எதுவுமே நிறைவேற்றல. இவங்க வந்து இவரு கூட வந்து பட்ஜெட்ல வந்து இவ்வளவு இது சொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்டு இதுல வேற ஃபயரை விடுறாங்க பாத்தீங்களா இல்லையா? சிக்ஸர், அடுத்த பால் சிக்ஸரு, கொத்தடிமை அடிப்போலி போட்டு அடிப்போலி சிக்ஸர். அதாங்க எல்லா இடத்துலயும் நம்மள எல்லாம் முட்டாளா நினைச்சிட்டு இருக்காங்க, நம்மள முட்டாளாவே வச்சிருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான்.
இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் தான். ஏன்னா இந்த மடிக்கணினிங்கிறது வந்துட்டு ஏடிஎம்கே பீரியடில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு திட்டம். இது வந்துட்டு யாருமே குறை சொல்ல முடியாது. சரியா? அதை வந்துட்டு இவங்க ஆட்சியில் கொடுக்கலங்கிறது ஒரு கேள்வி இருந்தது. இப்போ வந்துட்டு 26 எலெக்ஷனை வந்துட்டு ஏடிஎம்கேவே இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாலும், நாங்கள் மடிக்கணினி கொடுத்தோம் அதை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாலும், இவங்க வந்துட்டு இல்லை நாங்கள் மடிக்கணினி நாங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு பாயிண்டை தான் வைப்பாங்க. அந்த பாயிண்டை தான் வைப்பாங்க. அடுத்த ஆட்சி மாற்றம் வந்தாலும் இல்லை இவங்களே ஒரு ஆட்சிக்கு வந்தாலும் அதை வந்துட்டு கேள்வி கேட்கலாம், இல்லை வந்துட்டு அதை வேற ஏதாவது மாற்றலாம், வேற ஏதாவது ஒரு பிளான் கொண்டு வரலாம், இந்த மாதிரி போகலாமே தவிர அதுக்கடுத்து 5 வருஷத்துக்கு கழிச்சு தான் நீங்கள் 31 தான் அடுத்த கேள்வியை கேட்பீங்க. அது வரைக்கும் வந்துட்டு யாரும் கேட்க மாட்டீங்க. அதனால வந்துட்டு இப்போ இல்லைன்னா வந்துட்டு ஆட்சி மாறிடுச்சுன்னா வந்துட்டு நாங்கள் திட்டத்தை கொண்டு வந்தோம், இப்போ வந்துட்டு ஆட்சி மாறிடுச்சு அவங்க வந்துட்டு செயல்படுத்தலை. இது எல்லாமே அதுதான் அந்த தளபதி சொல்ற மாதிரி வெற்று அறிக்கை, விளம்பர மாடல் அரசியல், இதுதான். இது எல்லாமே வெற்று தான், வெற்று பேப்பர் தான் இது. ப்ரோ அவங்க தேர்தலுக்கு ஏதாச்சும் ஒண்ணு சாத்தியப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு ஏழை மக்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு உதவியா இருக்கா ப்ரோ? எதுவுமே இல்ல. புதுசா எதுவும் சொல்லலையா? அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்த திட்டங்களையாவது நிறைவேற்றலாம் இல்லாமா? மாதம் ஒரு முறை மின் கட்டணம், கல்வி கடன் ரத்து, அப்புறம் வந்துட்டு நகை கடன் தள்ளுபடி. இல்ல ராஜேஷ் ப்ரோ ஒண்ணு மட்டும் நிறைவேற்றி இருக்காங்க, அனைவருக்கும் அனைத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும்னாங்க. அவங்க பையனுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு துணை முதல்வரா, பரவாயில்ல. குடும்பத்துக்கு சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம். ஆக நமக்காக சொல்லி எல்லாம் அவனுக்காகவே பண்ணிட்டானடா அப்படின்ட்டு சுப்பிரமணியம் படத்துல சசிகுமார் சொல்லுவார்ல, அந்த மாதிரி நமக்கான ஆச்சுன்னு கடைசியில அவன் குடும்பத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டாங்க. இல்ல இப்போ அப்பா வந்து கோச் இருப்பாரு விஎஸ்பி கிட்ட, ஏன்டா நீ என்கிட்ட சொல்லும் போது கணக்கு அதிகமா இருந்துச்சு, இங்க 40,000 கோடி தான் போட்டிருக்கான் அப்படின்னு. எல்லாரும் அப்பாக்கு லெட்டர் போடுங்க, பாவப்பட்ட காசுல சொத்தை பிரிச்சு கொடுத்துட போறாரு. ஏன் கவினா அப்பா பேரை சொன்னா கூட டாஸ்மார்க்ல அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமா வாங்குறத நிப்பாட்ட மாட்டாங்களா? உங்க அப்பனுக்கே 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வாங்குவேன்மா. இல்ல இந்த ஒரு சில வீடியோ எல்லாம் பார்த்தேன், டிராபிக் போலீஸ் எல்லாம் இருந்தாலும் ஜியோ சிம்ல ரீசார்ஜ் செஞ்சு போச்சுன்னா பேச முடியாது. சச்சின் ப்ரோ நீங்க ஒரு வீடியோ பாத்தீங்களா ப்ரோ? யாரோ ஒரு பத்திரிகையாளர் வந்து இந்த மாதிரி ஒரு 10 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, இல்ல அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்து போறாங்க. இது வந்து எப்படின்னா அந்த 10 ரூபா வந்து செந்தில் பாலாஜிட்ட வாங்க சொன்னது. சோ அவருக்கு வந்து இதுல வந்து ஒரு 40,000 50,000 தினமும் போயிட்டு இருக்குது அவருக்கு வந்து கமிஷனு அப்படின்னு சொல்லி ஒரு 40,000 50,000 இல்ல ப்ரோ அவங்க சொல்லுங்க ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்மார்க்ல இருந்து ஒரு நாளைக்கு அவரு தினமும் ஒரு 40 ஒரு நாளைக்கு 40 ரூபா 50 ரூபா வந்து அவருக்கு போயிட்டு இருக்கு. இந்த 10 ரூபா எனக்கு எத்தனை கடை இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல? 9 லட்சம் ஒரு 5,000. இல்ல அவங்க வந்து வீடியோ எடுத்து போட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியல ப்ரோ, அந்த வீடியோட நான் ஷேர் பண்ணுவேன் பாருங்க. நீங்க நான் ட்விட் போயிருப்பாங்களே அந்த மாதிரி அவங்களே ஒரு ஓப்பனாவே சொல்றாங்க. அவங்க டாஸ்மார்க்ல அந்த மது விற்பனை அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த காசு வந்து எங்களுக்கு வராது, செந்தில் பாலாஜி தான் வந்து வாங்க சொன்னாரு இந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா. சோ இது வந்து தினமும் ஒரு 50 ரூபா 60 ரூபா வந்து போங்க, அப்படி போகலன்னா நீங்க வந்து பணி நீக்கம் செஞ்சிருவாங்க செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லி சிக்கா சொல்லிட்டாங்க. சோ நீ கண்டிப்பா வாங்கிதே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆமா இவங்க எப்படிதான் தெரிஞ்சதே அவங்க வாங்குறாங்க, அவங்க தெரியாம எதுவும் பண்றதில்ல, ஒரு தெரிஞ்சதே எல்லாமே இது நடக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம இருக்குமா ப்ரோ? இவங்க சொல்றாங்க செந்தில் பாலாஜி அவங்க ஓப்பனா சொல்றாங்க. ஒரே நிமிஷம் தெரியாம நடக்குது தெரிஞ்சு நடக்குதுதான் இல்ல ப்ரோ. செந்தில் பாலாஜி என்ன 40,000 கோடி வீட்டுக்கு எடுத்துட்டா போறாரு, தேர்தல் செலவு தாங்க செலவழிப்பாரு. இவங்களுக்கு இல்ல தெரியாம நடந்துகிட்டு இருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் வர செந்தில் பாலாஜி வேற வந்துட்டு 2024 தேர்தல் வந்துட்டு ஒயிட் பவுடர் வித்து சம்பாரிச்சு நடத்துனது. 2026 தேர்தல் வந்துட்டு டாஸ்மாக்ல சரக்கு வித்து சம்பாரிச்சு நடத்துது. அவ்வளவுதான். நீங்க அப்புறம் எலெக்ஷன் காசு ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபான்னா 6 கோடி வாக்காளர் இருக்காங்க. எங்க 6 கோடி வாக்காளர் ஒரு ஆளுக்கு 2,000 ரூபானா என்னங்க ஆச்சு? யோசிச்சு பாருங்க. இல்ல இன்னைக்கு செந்தில் பாலாஜி சொன்னது பாத்தியா, விஜய் எங்க நின்னாலும் தோற்கடி போன்ட்டு. அப்போனா என்ன அர்த்தம்? அவனுக்கு அசைன்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. விஜய் எங்க நிக்கிறாரோ அந்த தொகுதி மக்களுக்கு வந்துட்டு எவ்வளவு அந்த தொகுதி மக்கள் தான் இன்னும் அடுத்த இது ராஜா எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியாது. சுரேந்திர கூட போட்டிருந்தாரு, நீ ஜெயிலுக்கு போற அப்புறம் எதுக்கும் உனக்கு இந்த வீண் பேச்சு அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருந்தாரு. திரும்பி ரீட்வீட் போட்டிருந்தாரு சுரேந்திரன் கூட. ஆமா அவங்க எல்லாம் எவ்வளவு ஒரு தைரியத்தை சொல்றாங்க பாருங்க. நீதான் என்ன சொல்றது,
2026 விஜயை தோக்கடிக்கிறது இல்ல, இவங்க அது நோக்கமே. சொல்றது செந்தில் பாலாஜி சொல்ற மேட்டர் என்னன்னா, கண்டிப்பா தளபதி நிக்கிற இடத்துல எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட போறானுங்க. இல்லாத குட்டி கரணம்லாம் அடிக்க போறானுங்க. அதெல்லாம் நடக்க போகுது, இல்லைன்னா சொல்லல. பட் ஆனா அதெல்லாம் மீறி அவர் ஜெயிச்சிருவாரு, அது வேற விஷயம். நம்ம அதுல நிப்போம் ப்ரோ. அதையும் மீறி அவர் ஜெயிச்சிருவாரு. இல்ல அவங்க பணம் தானே இறக்குவாங்க, நம்ம மொத்தம் பேரை போய் நிப்போம். ஏங்க இவ்வளவு பணத்தை இல்ல நான் கேக்குறேன், இல்ல நான் கேக்குறேன், பணத்தை இறக்குறது வைக்கிறது இது எல்லாத்தையும் நீ ஏன் தேவையில்லாம செலவு பண்ற? நீ இப்ப அவர் நிக்கிற தொகுதியில உதயநிதி நிக்க வைக்க முடியுமா? தைரியம் இருக்கா? அத சொல்லு நீ முதல்ல. அவர் நிக்கிற தொகுதியில உதயநிதியை நிக்க வச்சு உன்னால டெபாசிட் வாங்க வைக்க முடியுமா? வரமாட்டாங்க. ராஜேஷ் என்ன சொல்றாங்க, வாடா வாடா நீ சேப்பாக்கம் வாடா, சென்னை சைடு தான் கூப்பிடுவாங்க. அவங்க விக்கியல் எல்லாம் போக மாட்டாரு சின்னவரு. இல்ல 75 வருஷம் ஆலமரம்ன்றாங்கல்ல, சென்னை தாண்டி வர மாட்டாங்க, சென்னை தாண்டி வர மாட்டாங்க அவனுங்க. 75 வருஷம் ஆலமரம் வந்துட்டு சென்னை தாண்டி வராது. இல்ல ப்ரோ, 75 வருஷம் ஆலமரம் தனியா நிக்கிறோம் நாங்க. நீ வா, நீ தனியா இல்ல. தைரியம் இருக்கா? அப்புறம் இன்னொரு பேச்சையும் வந்துட்டு நம்ம மறந்துட்டோம். இந்த விஜய் ரசிகர்களுக்கு சோறு போடாதீங்கன்னு சொன்னாரு தாம அன்பரசன். இது முடிச்சதே சொல்லலாம்னு நினைச்சேன். ஆமா, சோறு போடுற அம்மாவே விஜய் ரசிகரா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அவளுக்கு சொல்ற அப்பனுக்கு போட மாட்டாங்க, நீ வெளியே போ அப்படின்றாங்க. அதான் சொல்றேன், தாமோ அன்பரசன் வீட்லயே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஓட்டு விஜய்க்கு போடுறியோ, நான் ஒரு தமிழ்நாடு மினிஸ்டர், நீ மினிஸ்டரு மசராரு, எனக்கு அது தேவை கிடையாது, ஓட்டு தளபதிக்கு போடுவாரு. அதுதான் அவன் பேரம்பேத்தி வந்துட்டு யாராவது பேசியிருப்பாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான்ட்டு. அந்த கடுப்புல வந்துட்டு இங்க வெளியில வந்து பேசி விட்டாப்படி. இவர் யார் தெரியுமா சச்சினு? இந்த வெள்ளம் வந்த போது வந்து எல்லா இடத்துலயும் இந்த ப்ளீச்சிங் பவுடர் போடுங்கன்னு சொல்லும் போது மைதா கொட்டினாங்க தெரியுமா ஒரு குரூப், அதுக்கு தலைமை வகிச்ச அதிமேதாவிதான் இவரு. ஏண்டா ப்ளீச்சிங் பவுடர்லயும் மேடம் ஊழல் பண்ணுவீங்க, சீப்பா கிடைக்குது மைதா மாவு கொண்டு போய் கொட்டுறானுங்க. இல்ல ப்ரோ, இன்னைக்கு அண்ணங்க வந்து என்ன ஒரு கோவத்துல இருந்தாங்க தெரியல. இன்னைக்கு பூரா அன்னைக்கு அறிக்கைய வச்சு கிளி திமுக தோலை உரிச்சு தொங்க விட்டாங்க. டைட்டிலே திமுக தான் கரெக்டா? அவ்வளவு ஒரு சந்தோஷப்படுச்சு ப்ரோ படிக்கும் போது. எப்பா சரியான அடி. எல்லாத்தையும் இவங்க கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நீங்க நிறைவேற்றல. விளம்பர மாடல் இதெல்லாம் வந்து விளம்பரத்துக்கு பண்றீங்க, நீங்க ஏதாச்சும் நிறைவேற்றுவீங்களா சாத்தியக்கூறா அப்படி இப்படின்னு சொல்லி அண்ணன் கேள்வி மேல கேள்வியா கேட்டு நீங்க பாஜக திமுக ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி கடைசியா பாயிட்டு முடிச்சாங்க பாரு அண்ணாங்க வந்து. நம்ம 26 கேம்பெயினே எப்படி இருக்கும்னா, 2021 இவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையை எடுத்து அதுல எது நிறைவேற்றிருக்காங்க, எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்காங்க, எதெல்லாம் பண்ணவே இல்லை, இதை ஒரு லிஸ்ட போட்டு மக்கள்கிட்ட இதை காமிக்கணும். இதுதான் இவங்க லட்சணம். 26லயும் இதையே தூக்கிட்டு வருவானுங்க, செருப்பை கழட்டி அடிச்சு அனுப்புங்க ஓட்டு கேட்க வந்தானா அப்படின்னு சொல்லுவோம். பண்ணாததுல பக்கம் பக்கமா இருக்கும். ஆமா, ஒரு கொத்தடியமா வந்திருக்காரு. அவங்க பண்ணதான் ப்ரோ சொல்றீங்க. அவங்க செஞ்சு அவங்க கொடுத்த வாக்குறுதியில என்ன ப்ரோ உருப்படியா ஏதாச்சும் ஒண்ணு எனக்கு தெரிஞ்சல ப்ரோ. நீங்க எல்லாம் ஊர்ல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க ப்ரோ, இது வந்து இந்த வாக்குறுதி வந்து உருப்படியா நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு வாக்குறுதி இருக்கா? அது எனக்கு தெரிஞ்சல ப்ரோ. அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க எல்லா பெண்களுக்கும் நாங்க. ஆனா வந்து அது வந்து எப்படின்னா கடைசியில வந்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏங்க இல்ல நான் கேக்குறேன், எல்லா வாக்குறுதியும் இதெல்லாம் ஓகே. 500 வாக்குறுதியில முதல் வாக்குறுதி என்ன தெரியுமா? திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்போம்னு சொன்னதுதான். அதையே இன்னும் உனக்கு நிறைவேற்றல. இதுல வேற இப்ப அங்க வேற இது திருவள்ளுவர் சிலைக்கு அதுக்கு வேற இது ஒரு அந்த ஒரு பாலம் எல்லாம் கண்ணாடி பாலம் எல்லாம் கட்டி அதெல்லாம் ஒரு ஓப்பன் எல்லாம் பண்ணி வச்சு அடுத்த நாளே வந்து இது சேதாரம் பராமரிப்புன்னு சொல்றாங்க. ஏப்பா இவங்களுடைய ஆட்சியை பாருங்க ப்ரோ, சிரிக்கத்தான் ப்ரோ நீங்க ஆட்சியை பார்க்கும் போதெல்லாம். ராஜேஷ் ஒரு டவுட், பூர்ண மதுவிலக்கெல்லாம் இவங்க சொல்லல, எதுவும் அப்படி எதுவும் சொல்லல இவங்க அறிக்கையில? பூர்ண மதுவிலக்கு வந்துட்டு அறிக்கையில சொல்லல, வாய் வார்த்தையா சொன்னாங்க. அது வந்துட்டு பரம்பரையா சொல்றது தானே, தாத்தா காலத்துல இருந்து சொல்றதுதான். 2016 இவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில இருந்ததுல, அது தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க, ஒரு சொட்டு மது கூட தமிழ்நாட்டில் இருக்காது, மது விற்றாலோ குடித்தாலோ அவர்களை கைது செய்வோம்ட்டு அறிக்கையில கொடுத்திருந்தது. கலைஞர் சொன்னது. புரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்க ஃபேமிலியில யாரும் குடிக்க மாட்டாங்க, பட் விற்பாங்க.
அவங்க அதெல்லாம் இல்ல. இத இல்ல இல்ல சொன்னதுதான். அவங்க தயாரிக்கிறது குடிக்க மாட்டாங்கன்னு சொன்ன, அவங்க குடிக்கவே தயாரிக்கான். மாட்டாங்கன்னு ஓகே சொல்லல. ஓகே ஓகே அப்போ ஓகே. இத சொன்னதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு உதயநிதி இதுக்கு தான் வந்துட்டு விளக்கம் கொடுத்திருந்தாரு. எங்க தாத்தா வந்துட்டு இதை மாதிரி சொன்னாரு, நீங்க ஓட்டு போட்டீங்களா அப்படிங்கிறதுக்கு உதயநிதி கேட்பார்ல, அதுதான் அது. ஒரு சொட்டு மது கூட தமிழகத்தில் இருக்காதுன்ட்டு. தேர்தல் வாக்குறுதி சொல்லல. சோ அதுக்கு முன்னாடி வந்து கனிமொழி மேடம் வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவா எடுத்து அது வந்து இங்க வந்து விதவைகள் வந்து அதிகமா இருக்குது, இங்க வந்து நாங்க வந்து ஆட்சி தான் பூர்ண மதுவிலக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்படின்னா தேர்தல் பிரச்சாரத்தை சொல்லல. சோ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து சொன்னாங்க நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து கனிமொழி அந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்கள் யாரு கூட ஒருத்தனும் கூட இது இல்லையா, ஒரு ஆண்மை இல்லையா? இந்த வார்த்தை வந்து உதயநிதி இருந்துகிட்டு அவர் சொன்ன போது ஓட்டு போட்டீங்களா அப்படின்னது வந்து இப்ப வந்து கொடுக்குற வாக்குறுதி வந்து பத்திரிகையாளர்கிட்ட சொல்லல, பிரச்சாரத்துல போது வந்து மக்கள்கிட்ட சொன்னது. மக்களே கேட்டிருக்கணும், கத்தி இருக்கணும். ஏண்டா அப்ப வந்து நீங்க குடுக்கறது வந்து வெறும் ஓட்டுக்காக தானா? மக்கள் மேல நலன் இல்லையா உங்களுக்கு? இவனுக்கு சொல்றாங்க இந்த அரசு வந்துட்டு மகளிர்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கு, எல்லா உமன்ஸ் ஓட்டும் அள்ள போறோம்னு. போன தடவை நீ ஓட்டு கேட்டு வந்த போதே உரிமை தொகை வரல. உரிமை தொகை உங்களுக்கும் வரலையா? உங்களுக்கும் வரலையா? ஐயோ அப்ப நான் என்னன்னு பார்க்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடினேன்னா நீ இந்த வாட்டி வந்தேன்னா அப்ப 5 பேர் கேட்ட நீ 10 பேர் கேட்பாங்க. நீ வந்துட்டு இந்த இலவச பஸ் கொடுத்துட்டு அதன் மூலியமா ஓட்டுவாங்கன்னு நினைச்சேன்னா நீ இவ்வளவு இலவச பஸ் கொடுக்குற. அந்த இலவச பஸ்ஸோட தரம் எப்படி இருக்கு? அதுல படிக்கட்டு இருக்கா? அதுல மழை பெஞ்சா தண்ணி ஒழுகாம போகுதா? இந்த பஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஓட்டுநர் நடத்துனர்லாம் எப்படி பெண்களை ட்ரீட் பண்றாங்க? அதனால இவங்க ட்ரீட் பண்றாங்க. ஓசியில வந்தா அவங்களுக்கு வந்துட்டு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது எவ்வளவு இலக்காரம் பேசுறானுங்க. மினிஸ்டர் பேசுறானுங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த ட்விட்டர்ல இருக்க ஒரே நிமிஷம் அந்த பாயிண்ட் மட்டும் அதுக்கு மட்டும் எல்லாருமே பேசுறானுங்க. டிஎம்கே கொத்தடிமைங்க அந்த ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. இப்ப அன்னைக்கு தாவேகா சார்பா ஒரு பொண்ணு அந்த பேசுனதுக்கு வந்துட்டு எப்படி வந்து பேசிட்டு இருக்க, அந்த பிங்க் கலர் பஸ் தானே வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்றானுங்க. ஏண்டா அந்த பஸ் மட்டும் தான் ஓடுறத நினைச்சிட்டு இருக்கானுங்க. இல்ல மன்னர் பரம்பரை மென்டாலிட்டியும் ரொம்ப இருக்கு சுரேந்தர் ப்ரோ. இவங்க என்ன தெரியுமா, இவங்க இல்லைன்னா மக்கள் உயிர் வாழவே முடியாதுன்ற ஒரு மென்டாலிட்டியில இருக்கானுங்க. அதுதான் நான் கொடுத்த காசுல தான் படிக்கிறேன். அதுதான் கருணாநிதி ரொம்ப கேவலமானது என்னன்னா, நம்ம பெண்களை பார்த்து நம்ம மக்களை பார்த்து என்ன அம்மா மகளா பல இருக்கிறீங்க, 1000 ரூபாய் வந்துருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அயோக்கிய பயல்களா, வெக்கமா இல்ல? அக்கா தங்கச்சி பத்தி இப்படி கேப்பியா? எங்க மக்கள் வந்து சிவி சிங்காரிச்சிருந்துன்னு சொன்னா 1000 ரூபாய் கொடுத்தாதான், இல்லன்னா அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்களாம் வந்துட்டு சிவி சிங்காரிச்சி இல்லையா, கூந்தலை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதுதானே நீ நினைக்கிற? இதுதானே நீ மக்களை நடத்துற லட்சணம், மக்களை பாக்குற விதம்? வெக்கி தலைவனி இவங்க இந்த அயோக்கிய பயல்கள் ஆட்சியாளர்கள்னு சொல்லி உட்கார வச்சுட்டு கேவலம். இல்ல சொல்ல நம்ம பெண்களை பார்த்து சொல்றாங்க என்ன மேக்கப் இதெல்லாம் பலவலன்னு இருக்குது, 1000 ரூபாய் வந்துருச்சா அப்படின்னு கேக்குறியே? இல்ல 1000 ரூபாய் வந்துருச்சா, ஃபேர் அண்ட் லவ்லி சிங்கார் சாந்து போட்டாச்சா அப்படின்னு கேக்குற. அப்படி இதுக்கு முன்னாடி வந்து மக்கள் வந்து ஒரு பவுடரோ சோப்போ ஏதோ வாழ்க்கையில பார்க்காத மாதிரி அப்படி அது பார்க்காதமே இருந்தாவே 75 வருஷம் என்னடா புடிங்கிட்டு இருந்தீங்க அப்புறம்? இல்ல ப்ரோ 1000 ரூபாய் வந்துச்சான்னு கேக்குறீங்களா? டெய்லி 145 ரூபா பிளஸ் அங்க ஒரு 10 இதெல்லாம் சேர்த்து 200 ரூபா, மாசம் 6000 ரூபாய். கரண்ட் பில்லு நீங்க கவர்மெண்ட் கொடுக்குறீங்களா? நீங்க கவர்மெண்ட் கொடுக்குறீங்களா? இல்ல மாசம் 6000 ரூபாய் நீங்க கவர்மெண்ட் கொடுக்குறீங்களான்னு கேக்குறேன். கொடுத்துட்டு தானே இருக்கேன், அதனால தானே பேசிட்டு இருக்கேன். அப்ப 5000 ரூபாய் உங்களுக்கு தான் நஷ்டம். 5000 ரூபாய் இல்ல ப்ரோ, 7500 ரூபாய் வீட்டு வரி, கரண்ட் பில்லு, இதெல்லாம் சொத்து வரிலாம் வந்துட்டு விண்ணை தொற்றுச்சுப்பா. எக்ஸ்போனென்ஷியலி இன்கிரீஸ்ட். ஆமா, அதாவது ஒரு வீடு 1000 ரூபாய் கொடுத்தான், 1000 ரூபாய் கொடுத்தான், 1000 ரூபாய் கொடுத்தாங்க. வெறும் ஒரு ஃப்ளோர் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு 6 மாசத்துக்கு 10,000 ரூபாயோ 12,000 ரூபாயோ நீங்க வந்து சொத்து வரி கட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட் ஆல்கஹால்லயும் டூப்ளிகேட் இது பண்ணிட்டாங்க ப்ரோ. அது வேற, எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் ப்ரோ. இல்ல இவனுங்க வந்துட்டு காலங்காலமா வந்துட்டு இவனுங்களாலதான் படிச்சோம், இவனுங்களாலதான் வந்துட்டு செருப்பு போட்டோம், இவனுங்களாலதான் வந்துட்டு சட்டை போட்டோம், இவனுங்களாலதான் பவுடர் போட்டோம்,
என்னடா இது நானே அதுபடிலாம் இப்ப நாங்க அந்த பவுடர் டிடிஆர் பவுடர் தேடிட்டு பார்த்தது பேசுறதுக்கான இருக்கேன். கிடையாதா? உரிமையை அவனுங்க வாங்கி கொடுத்தானுங்க. இப்ப நீங்க இவ்வளவு சுதந்திரமா பேசிட்டு இருக்கீங்களே, எல்லாம் யார் வாங்கி கொடுத்தா? இல்ல சுரேந்தர், நான் இதை சொல்லிக்கிறேன். இந்த ஃப்ரீ பஸ்லாம் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு ஆணித்தரமா சொல்லுவேன், இது ஒரு ஸ்கேம் தான். ஏன்னா நான் கரெக்டாக இவங்க ஸ்டாலின் கவர்மெண்ட் வரப்போ தான் ஆட்டோ ஓட்ட ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஃப்ரீ பஸ்லாம் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு ஆட்டோலாம் ஓடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. சரியா? ஆனால் ஃப்ரீ பஸ்ங்கிறது வந்துட்டு முன்னாடி இருந்த பஸ் எல்லாம் கம்மி பண்ணி ஒரு சில பஸ் தான் வந்துட்டு அந்த பாயிண்ட்டுக்குலாம் வருது. அந்த பஸ் எல்லாம் வந்துட்டு எதிர்பார்த்துலாம் யாரும் வேலைக்கு போறவங்கலாம் போயிட்டு இருக்க முடியாது. நான் இதை கேட்டிருக்கேன். ஏன் அதான் ஃப்ரீ பஸ் ப்ரோ வருதுல அப்படின்ட்டு வேலைக்கு போறவங்க எல்லாம் கேட்டிருக்கேன். மிகப்பெரிய பாலிடிக்ஸ் ப்ரோ. நான் திரும்பவும் சொல்றேன், அது வந்துட்டு 10 பஸ்ஸுக்கு ஒரு பஸ் கிடையாது, 25 பஸ்ஸுக்கு ஒரு பஸ் 2 பஸ் வரும். அந்த பஸ் ரொம்ப 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 கம்மி பண்ணிட்டாங்க. அடிமாட்டு. அது எப்படின்னா அந்த பஸ்ஸுக்கு எஃப்சி கிடையாது, எஃப்சி இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த பஸ் எல்லாம் அடிச்சு ஓடி பழைய பஸ் ப்ரோ. கிட்டு 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 இது எப்படின்னா ஒரு பாயிண்ட் போகலாம் அந்த மாதிரி. இது எப்படின்னா வந்துட்டு நீங்க இந்த ஆடி தள்ளுபடி இந்த ஆஃபர்ஸ் போடுற இந்த விளம்பரங்கள்லாம் பாத்துருந்தீங்கன்னா ஆஃபர் 50% ஆஃபர் 90% ஆஃபர்ங்கிறத பெருசா போட்டுட்டு கீழே வந்துட்டு கண்டிஷன் அப்படின்ட்டு சின்னதா போட்டுருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் இது ஃப்ரீ பஸ்ங்கிறத பெருசா விளம்பரப்படுத்துறாங்க. ஆனா பஸ்ஸை வந்துட்டு ரொம்ப 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 கம்மி பண்ணிட்டாங்க. நீங்க வந்துட்டு அந்த இதுல வந்துட்டு லேட்டஸ்டா கேட்டு பாருங்க, வேலைக்கு போறதெல்லாம் ஃப்ரீ பஸ்ல போறீங்களான்னு கேட்டீங்க, கிடையவே கிடையாது. அந்த பஸ்ல போனா வந்துட்டு டயத்துக்கு வேலைக்கு போக முடியாதுங்கிறாங்க. அந்த பஸ்ல அது வந்துட்டு அந்த டயத்துக்கு தான் வரும். அந்த பஸ் அந்த டயத்துக்கு போறவங்க வேணா போய்க்கலாமே தவிர வேலைக்கு கரெக்ட் டயத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களால வந்துட்டு அந்த பஸ்ல எல்லாம் போகவே முடியாது. போனா வந்துட்டு வேலைக்கே போக முடியாது. இல்ல, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்க ஒர்க்கிங் உமன், டைம் கீப் அப் பண்ற ஒர்க்கிங் உமனாலலாம் அந்த பஸ்ஸை அஃபோர்ட் பண்ணவே முடியாது. யார் பண்ணலாம்னா ரொம்ப வந்துட்டு ஒரு இதா இருக்கான். இப்போ வந்துட்டு ஒரு அம்மா இந்த வந்துட்டு வில்லேஜ்ல இருந்து வந்து பூக்கடை வைக்கிறாங்க, பூக்கடை, காய்கறி கடை வைக்கிறாங்க. பழம் தூக்கிட்டு போற அம்மா, கூட தூக்கிட்டு போற அவங்களுக்கு எல்லாம் அது உபயோகப்படுதுதான். நம்ம ரொம்ப இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஒன்னும் இல்லடா, சிம்பிளா சொல்லணும்னா நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன், பிங்க் கலர் பஸ் இருக்கா, ஏற முடியும், அவ்வளவுதான். அந்த பிங்க் கலர் பஸ் எப்போ வரும் காத்துட்டுலாம் இருந்து வந்துட்டு யாரும் போக முடியாது. ரொம்ப கம்மியா ஏன்னா அது இருக்கு வந்துட்டு bro. இவங்க கம்மியா தான் இருக்குது. 630 கோடி பயணம்னு வந்துட்டு பெருமை பீத்துறாங்க இல்ல, அதுக்கான டேட்டா கொடுக்க சொல்லுங்க. 630 கோடி பேர் இல்ல நான் இன்னைக்கும் வந்துட்டு இல்ல சச்சின், இன்னைக்கும் வந்துட்டு சென்னையை தாண்டி போனேன்னா டவுனு திருநெல்வேலி இந்த மதுரை இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் டவுன், அதாவது லோக்கல் பஸ் வந்துட்டு பிரைவேட் பஸ் தான் அதிகமா ஓடும். அந்த பஸ்லாம் வந்துட்டு நீங்க நிப்பாட்டிட்டாங்களா? பிங்க் கலர் பஸ் வந்ததுக்கப்புறம், இது ஃப்ரீ பஸ் வந்ததுக்கப்புறம் இன்னமும் அதுதான் ஓடிட்டு இருக்குது. உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் மானியம் தரதெல்லாம் சொன்னாங்களே ஆட்டோ வாங்குறதுக்கு, அதெல்லாம் கிடைச்சது தந்தாங்க? ஏன் ஒரு மண்ணும் கிடையாதுங்க இன்ன வரைக்கும். அது வந்துட்டு அறிவிப்பாவே தாங்க இருக்குது. இதுல வேற தேர்தல் கொடுத்தாங்க எங்க வீட்டு கீழே வந்துட்டு நான் அப்பதான் ஆட்டோ வாங்க போறப்போ வந்துட்டு ஏன் அவசரப்படுறீங்க, இதே மாதிரி 10,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க ஆட்டோ வாங்கினாங்க. நான் அவரை நம்பி வந்தேன்னா இன்ன வரைக்கும் நடுத்தல தான் இருந்திருக்கணும். அதுவெல்லாம் இன்னமும் வந்துட்டு அது வெறும் வித்து வாக்குறுதி தான் அது. அதான் நம்ம தலைவருமே கேக்குறாரு. ஏற்கனவே வந்து நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு எந்த நிதியும் வந்து ஒதுக்கல. இப்ப புதுசா விளம்பரமா பண்ணி இதைத்தான் நம்ம தலைவர் காரி துப்புறாரு. மொரட்டடி ப்ரோ, இன்னைக்கு சரியான சரியில செருப்படி. இதெல்லாம் கொட்ட வெக்கமான சூடு சொன்னா தூக்குல தொங்கின செத்துரும். நீங்களா திமுக கொத்தடிமைக்கு போறோம் நீங்க எல்லாருமே. இல்ல இத்தனை நாள் வரைக்கும் ஆரம்பிக்கிற கட்சி எல்லாரும் மேலயும் பெயிண்ட் வச்சிருந்தானுங்க, இன்னைக்கு அவரு மேலயே பெயிண்ட் வச்சிட்டானுங்க பாரு. முத்துப்பாண்டியவே ஒருத்தர் மதுரை அது இன்னைக்குதான் சச்சு நான் ரொம்ப டெப்தா யோசிச்சு பார்த்தேன். நான் அப்புறம் தான் புரிஞ்சது, எல்லார் மேலயும் ஒரு சாயம் பூசின இவனுங்க மேல இவரு ஒரு சாயம் பூசி இருக்காரு பாரு. அன்னையில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்டா, இது மாநாடுல இருந்து இல்ல முதல் மாநாட்டுல இருந்து அவர் இதை பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னடா நீ யார் வந்தாலும் வந்துட்டு பிஜேபி பிடிஎம் சொல்ற, இருடா நானும் ஓமேலே நான் சொல்றேன் அப்படின்ட்டு அவர் ஒவ்வொரு இதுலயும் வந்துட்டு இதை சொல்லிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு சரியான ஸ்பீடு அறிக்கை. அது முடிஞ்ச ஒரு 3 ஹவர்ஸ்ல வந்துருச்சு. நேத்தா முந்தா நேத்தா அந்த பெரியார் பத்தி ஆமா கரெக்ட். இன்னைக்கு வந்து இது முடிஞ்ச உடனே வந்துருச்சு. ஆமா, அன்னைக்கு அந்த அம்மா காலைல பேசி ஈவினிங்கா இல்ல முன்னாடி நாள் பேசுறது அடுத்த நாள் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆக்சுவலி நான் வந்துட்டு நைட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், சாயந்தரம் ஒரு 7-8 மணிக்கு வரும்னு நினைச்சேன், இல்லைன்னா நாளைக்கு காலைல வரும்னு நினைச்சேன். ஆனா உடனே வந்துருச்சு. இதுக்கெல்லாம் டக்குனு ரியாக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா மக்கள்ல வந்துட்டு எவ்வளவு சீக்கிரம் இவங்களை நம்பிடுவாங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல இவங்க பிஆர் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பெண் பிஆர் ஒர்க்க வச்சுதான் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. கண்ணாடி போடுங்க சார். இவங்க நேரத்துக்கு என்ன இதெல்லாம் ஐம்புலங்களும் இவங்களுக்கு ஆதரவா இருக்குது.
எடப்பாடியார் வீக்கா இருக்கிறாரு, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு. அவர் ஏன் வெளிநடப்பு செஞ்சுட்டு இருக்காரு? அது தெரியல. நமக்கும் சேர்த்து அது ஒரு எதிர்கட்சி தலைவர் அரசியல். அவர்தான். நீங்க யாராச்சும் காலையில அந்த பாத்தீங்களா சார் முட்டாள்தனமா எபிசோட்ல உள்ள இருக்குது. போனாங்க இல்ல அவர் வந்துட்டு எப்பப்பெல்லாம் நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், சாரி ஒன்னே ஒன்று மட்டும் குறிக்கிறதுக்கு மன்னிக்கவும். எப்பப்பெல்லாம் ஒரு மேஜர் ப்ளோ வருதோ இந்த அரசுக்கு, அப்பெல்லாம் வந்து எடப்பாடியார் வந்து என்ன பண்றாரு, எதையாவது பண்ணிக்கிட்டு வெளிநடப்பு தான் செஞ்சுட்டு இருக்காரு. இதை வச்சு உட்கார்ந்து அவை குறிப்புல இடப்படுற நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கறது இல்ல. பத்திரிகைகள்ல வரணும், மீடியால போகணும், அது லைவ் சாரி அது பேர் என்னது லைக் டெலிகாஸ்டா வந்துட்டு அது வீடியோவா வந்து எல்லாத்துக்கும் சர்க்குலேட் ஆகணும். இதெல்லாம் பண்ணாதானே ஒரு எதிர்கட்சி அது தலைவர் இதெல்லாம் வெளியில கேட்டு. வர்றதுதான் அரசியல் நினைச்சு கள்ளக்குறிச்சி பண்ணிட்டு இருக்காங்க சரி ப்ரோ. கள்ளக்குறிச்சி விஷயத்திலே இப்படிதான் பண்ணாரு. ஸ்ட்ராங்கா எதுவுமே பேசல. இத்தனை பேர் செத்து போனதுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவரா உட்காந்து உள்ளக ஒண்ணுமே பண்ணல அவரு. இப்பவும் வந்து இந்த இடி என்போர்ஸ்மெண்ட் இந்த இதையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இது பண்ணல. இந்த பட்ஜெட்டையுமே அவர் வந்து பதில் சொன்ன அவர் விமர்சிச்சிருந்திருக்கணும். இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு விளம்பரம் அப்படிங்கறதெல்லாம் அவருமே சொல்லி இருந்திருக்கணும் நிறைய. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்னாச்சு, அதுக்கான நிதி என்னாச்சு, இப்படி புதுசா ஒண்ணுன்னா சொல்லிட்டு போயிங்களா. இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் எப்படி நீங்க பண்ண போறது இல்ல. இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. அந்த 1 வருஷத்துக்குள்ள நீங்க டாட்டா காட்டிட்டு போயிருவீங்க. இதெல்லாம் அவர் தான் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு, அதெல்லாம் நீங்க எதுவுமே நீங்க பண்ண போறது இல்ல. அதெல்லாம் தான் இன்னைக்கு அண்ணன் கேட்டிருக்காரு. உண்மையாலுமே கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து மேபி ஒரு சில விஷயத்துல ஸ்லோவா ரியாக்ட் பண்ணிருக்கோம். ஆனா மக்கள் பக்கம் இருந்து மக்களுக்காக அறிக்கை வருது பேசுறதெல்லாம் இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸா வந்து நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இன்ஸ்டன்ஸ் வந்து இபிஎஸ் வந்து கடந்து போயிட்டாரு. அவர் எதுக்கு எதிர்கட்சி 69 எம்எல்ஏ வச்சிருக்காருன்னு தெரியல. அதான் ஒண்ணுமே பண்ணல. அந்த யார் இந்த சாருன்னு போர்டு பிடிச்சாங்க எல்லா மால்லையும். அதை தவிர இந்த 1.5 வருஷத்துல ஒரு பெரிய இதுவே இல்ல. இல்ல கவின் ப்ரோ, அவர் எனக்கு தெரிஞ்ச வாக் அவுட் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம வரமாட்டோம், அதனால பேச தேவையில்ல அப்படின்னு நினைச்சிட்டாரு. அதுக்கு எதுக்கு அந்த இடத்துல உட்காந்துட்டு வாக் அவுட் கொடுக்கணும்? நீ பேசாம போய்த்தல. ஏன்னா எதிர்கட்சியாவது செயல்படுறதுக்கு நிறைய பேருக்கு ஸ்பேஸ் கிடைக்கும்ல உனக்கு. எதிர்கட்சின்னு இன்னைக்கு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், சட்டமன்ற எதிர்கட்சி அப்படி இருக்கும்போது நீங்க நீங்க எலெக்ஷன்ல வாக்கர் கொடுங்கப்பா. எலெக்ஷன்ல வாக்கர் கொடுங்க. எலெக்ஷன்ல வாக்கர் கொடுங்க. ஓட்டு போடாதவங்க எல்லாத்துக்கும் எப்படி வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதலமைச்சரோ அதே மாதிரி உங்களுக்கு ஓட்டு போட்டவன் எல்லா மக்களுக்கும் நீங்க தான் எதிர்கட்சி தலைவர். அந்த பொறுப்பு கூட கொஞ்சம் அவருக்கு வந்துட்டு என்ன சொல்றது, அவர்லாம் பேசணும் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. நமக்கான வாய்ஸா சட்டமன்றத்துல ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒழிக்காதா அப்படின்னு. இப்ப நாம வந்து அந்த டைம்ல வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம். ஐ மீன் நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த உண்மைதான் 21ல திமுக தான் ஓட்டு போட்டோம். ஆனா இப்ப நம்ம இருக்கும்போது என்ன செய்வோம், நமக்கான ஆளா அங்க வந்துட்டு நம்ம வாய்ஸ் இது பண்றது யாரு? என்ன மக்கள் துயரப்படும் போதோ அல்லோலப்படும் போதோ எதிர்கட்சி தலைவர் தான் பேசி ஆகணும். ஒண்ணுமே அவர் வந்து பண்ண மாட்டேங்குது. அது ஒரு பெரிய வருத்தம் தான். இல்ல 9:15 மணிக்கு வந்தாரு. வந்துட்டு உள்ள வந்தாரு, தங்கம் தென்னரசு அப்பதான் போய் மைக்கு முன்னாடி நின்னாரு. உடனே இவனுங்க என்ன பண்ணாங்க, நேத்து இடி அதான் டாஸ்மார்க் ஆபீஸ்ல இடி நடந்தது பத்தி பேசினாங்க. அப்படியே வெளில வந்துட்டாங்க. 5 நிமிஷம் கூட உள்ள உட்காரல. எப்படியா பண்ணுவாங்க? இல்ல வெளிநடப்பு பண்றதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்றாங்களா எனக்கு புரியல. வெளிநடப்பு பண்ணா வந்துட்டு மக்கள் நம்பிடுவாங்க, எனக்கு புரியல. வெளிநடப்பு பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் இல்ல. இப்ப இவங்க வெளிநடப்பு பண்ணிட்டாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும் செய்ய ப்ரோ? அது ஒரு நியூஸ் ஆகும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல அது கேள்வி கேட்டிருந்தா கூட, சட்டசபையில உட்காந்து நீ தைரியமா கேள்வி கேட்டிருந்தா கூட வந்துட்டு நீ நியூஸ் ஆகுவ. வெளிநடப்புங்கிறது வந்துட்டு எப்படி ஒரு பெரிய நியூஸ் ஆகும்? இல்ல நான் என்ன சொல்றேன், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்துல வந்துட்டு எங்களோட அவை குறிப்பே நீக்கப்பட்டிருக்குன்னு நீங்க பாருங்க. அதுதாங்க உண்மையான அரசியல். நாங்க பேசுனதே எடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க பாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு போய் நீங்க உட்கார்ந்து அரசியல்ல பண்ணிருக்கணும். 60 எம்எல்ஏ இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாயிண்டே இருந்தது. இல்ல அவங்களுக்கு ஒரு பாயிண்டே இருந்தது. உங்க அம்மா கொண்டு வந்த ஆட்சியில கொண்டு வந்த லேப்டாப்பை வந்துட்டு நிறுத்திட்டு இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வச்சுட்டு நீங்க இந்த வருஷம் வந்துட்டு அதே திட்டத்தை கொண்டு வரீங்க. இந்த பாயிண்ட கூட நீ சொல்லிருக்க. அதுதான் இதை வந்துட்டு இப்ப மறுபடியும் கொண்டு வரீங்களேங்கிறது அந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து சொல்லி உள்ள இருந்தா தானே இந்த கேள்வி எல்லாம் கேட்க முடியும். நீ வெளியே வந்துட்டு பிரஸ் பார்த்துட்டு இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அது யாருனாலும் கேட்கலாமே, சீமான் கூட கேட்கலாமே. ஒன்னு எதுக்கு அப்ப சட்டசபைக்கு அனுப்பிச்சு விட்டு இருக்குது? இதனாலதான் சீமான சட்டசபைக்கு அனுப்பல, இதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டே அப்படின்னு. சீமான்லாம் சட்டசபை ஸ்பீக்கர் இல்லப்பா. சீமான்லாம் பட்டிமன்ற ஸ்பீக்கர், சட்டசபை ஸ்பீக்கர் கிடையாது. அவர் ஏர்போர்ட்ல தான் நல்லா பேசுவாரு. அவங்க சொந்தங்களே பட்ஜெட் பத்தி உணவுக்கானவன் அல்ல, உணர்வுக்கானவன். பட்ஜெட்டை பத்தி இல்ல சேது ப்ரோ, எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. இது இந்த டாபிக் இல்ல.
அது என்ன அண்ணாமலை போய் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருங்க பிரதர், ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணிக்கிட்டே இருங்க ஸ்ட்ராங்கா அப்படின்ட்டு இருங்கன்னா சொல்றாரு. வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு புரியலையா? எதுல இல்ல எந்த விஷயத்துக்கு அது ஏங்க வந்துட்டு அடுத்த நாள் அவங்க கேக்குறாங்க இல்ல அடுத்த எதுக்காக நாள் சொல்லிட்டாரு பெரியார் சொல்லிட்டாரு அடுத்த நாள் அடிச்சது வந்துட்டு இவங்களுக்கு புல்லுன்னு ஏசி போட்ட மாதிரி பெரியார இருந்துச்சு. அடிச்சது மட்டும் சொல்லல சச்சின். பெரியார அடிக்கனால வந்துட்டு இந்த திராவிட அரசு திராவிட மாடல் என்ன பண்ணுதுன்னா பர்சனலோட இஷ்யூ, அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மூக்கு நுழைச்சி இதெல்லாம் பண்றாங்க. அவதூறு இது வந்துட்டு சீமானே வந்துட்டு வாயை திறந்து ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்த விஷயத்த வந்துட்டு எப்படி வந்துட்டு பர்சனலா எடுத்துக்கிட முடியும் இதுக்கு மேல? இது பைத்தியக்காரனுங்க எப்படி அவரே இருக்குன்னா நான் தொடர்ந்த வழக்குன்னு அவரே சொல்றாரு. இதை ஸ்குவாஷ் பண்ண இது ரொம்ப நாளா நிலுவையில் இருக்குது, இது ஸ்குவாஷ் பண்ண சொல்லி நான் வழக்கு போட்டேன். அந்த வழக்கு ஸ்குவாஷ் பண்ண முடியாதுன்னு நீதிமன்றம் வந்து 3 மாசத்துக்குள்ள நீங்க வந்துட்டு விசாரிச்சு ஃபுல்லா எனக்கு ஃபைனல் ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு நீதிமன்றம் கேக்குது. இது இது எப்படி எனக்கு தெரியல. நான் திமுகவுக்கு ஒரு நாளும் ஆதரவா பேச மாட்டேன். பட் இந்த இதுல பர்சனல் இது என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீ தான்ப்பா வழக்கு திறந்திருக்க, ஸ்குவாஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை நீதிமன்றம் ஸ்குவாஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அவ்வளவுதான். இல்ல பாலியல் குற்றவாளிக்காக வந்துட்டு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றத்துக்காக வந்துட்டு நீ வந்துட்டு உன்னை நீயே சவுக்கால் அடிச்சுக்கிற. இப்ப அதே தப்ப பண்ண சீமானை போய் ஸ்ட்ராங்கா இருங்கன்னு சொல்றிய. நீ என்ன ஐஏஎஸ் படிச்சே, என்ன படிச்ச நீ? ஒரு இல்ல ஐஏஎஸ் அதிகாரி சீமான் இப்படிதான் அதை வந்துட்டு குற்றவாளியை பண்ணிருக்காரா போய் வந்து இல்லையாங்கிறத வந்து நீதிமன்றம் சொல்லட்டும். அந்த ஜட்மெண்ட் கூட நம்ம போக ஏங்க அது தேவையில்ல. வந்துட்டு அவ சீமானே வாயால சொல்லிட்டானே, விரும்பி வந்தா உறவு வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டானே. அதுக்கு மேல என்னத்த ஜட்ஜ்மெண்ட் சொல்றது? விரும்பி வந்து சொன்னது சீமான் சொன்னது அது பாலியல் இதா அந்த இது அந்த அம்மா வச்ச குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகணும். அது கோர்ட்ல கேஸ் போய்கிட்டு இருக்குதுன்னு வைங்களேன். அது வந்துட்டு இப்போ உயர் நீதிமன்றத்துல ஸ்டே தான் வாங்கியிருக்காங்க. இன்னும் கம்ப்ளீட்டா அந்த கேஸ் வந்து முடியல. அது ஓகே, அதை விட்டுருங்க. நம்ம அந்த அந்த விஷயத்துல அவனுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படின்னா, ஆனா இதுல என்ன பழி வாங்க நடவடிக்கைன்னு எனக்கு ரொம்ப பெருசா புலன்பட மாட்டேங்குது. நீங்க தான் ஒரு வழக்கை தொடுத்து அப்படின்னா அந்த வழக்கு ஹியரிங்க்கு வருது. ஹியரிங்க்கு வந்த இடத்துல ஜட்ஜி சொல்றாரு, இல்ல இது ஸ்குவாஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்ல, இந்த வழக்குல பொட்டன்ஷியல் இருக்குது. 2 தடவை அவங்க வாபஸ் வாங்குறதுக்கான காரணங்களும் தெளிவா கொடுக்குது. இது ஒரு இன்டிமிடேஷன்லாம் வந்துட்டு நடந்துருக்குது. அதனால நீங்க வந்து ஒரு 3 மந்த்ஸ்ல வந்துட்டு 12 வாரத்துக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க. காவல்துறைக்கு உத்தரவு போடுது. காவல்துறை நீதிமன்ற உத்தரவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு சம்மன் கொடுப்பாங்க, விசாரணைக்கு ஒத்துழைக்க சொல்லுவாங்க. டைம் ஃப்ரேம் இட்ஸ் பவுண்டட் டு டைம் ஃப்ரேம் இல்லையா? அந்த டைம் ஃப்ரேம்குள்ள அவங்க முடிக்கணும், பல சாட்சிகளை விசாரிக்கணும், பல ஆதாரங்களை வெரிஃபை பண்ணணும், ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு. அது இவர் கோஆபரேட் பண்ணல. சரி, ஓகே, அந்த விஷயத்தை பத்தி வேணா நம்ம பேசலாம். அதுக்கு மேல அந்த கேஸ்ல உண்மைத்தன்மை இருக்குதா இது அதெல்லாம் நீதிமன்றம் சொல்லிட்டோம். அது நம்மளுக்கு தேவையில்லை. அண்ணாமலை வந்து ஸ்ட்ராங்கா இருங்க அதுன்னு சொல்றாங்கன்னா அவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி இதுக்குதான் சொல்லிட்டு. அவர் பர்சனல் இதை எடுப்பாங்க, அந்த இதை எடுப்பாங்க, இந்த இதை எடுப்பாங்க. நீ ஏன் கேஸை போட்டு அப்ப நீயே வந்து தவளை தன் வாயால கெடுங்கிற மாதிரி இருக்கு. அது பாட்டுக்கு ஸ்லீப்பிங் மோட்ல தானே இருந்தது. அது பாட்டுக்கு இருந்துட்டு போயிருந்துருக்கலாமே. ஸ்குவாஷ் பண்ண சொன்னா நீதிபதி முடிச்சுக்கிட்டாரு, இதையும் ஸ்குவாஷ் பண்ணணும் அப்படின்னு. சரி விடுங்க. சரி மணி 9:12 சின்னவர் சாப்பிட்டாருன்னு தெரியல. அமைச்சர் வேற வந்துட்டு விஜய் ரசிகர்களுக்கு சாப்பாடு போடாதீங்கன்னு சொல்லிட்டாரு வீட்டுல.